ஏய் ஏய் என்ன பண்ற நீ? பிரெக்னெண்டா இருக்கல்ல, இதெல்லாம் செய்யாத. போ போய் சமையல் கட்ட செட் பண்ணு போ. பரவாயில்லண்ணா. நான் சொன்னா கேளு போ. வெயிட்லாம் எதுவும் தூக்காத. மச்சான் வீட்டிலேருந்து கொஞ்சம் பார்த்துக்கூடா. ஏன் நீ எங்கடா போற? மச்சான் அப்பா ஃபைலை திருடிட்டாருன்னு ஆஃபீஸில் என்ன வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கல்ல. கையில் இருக்கிற காசு தீர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கணும் மச்சான். அதுக்காக இன்றைக்கே விட போனோம்? இன்றைக்கே ஆரம்பித்தாதாண்டா முடியும். மச்சான் மச்சான் நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. வீட்டில் இன்றைக்கி அதுக்குள்ளே சமைக்க முடியாது. நீ உங்கள் வீட்டிலேருந்து யமுனாக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா. அதெல்லாம் ஆல்ரெடி எங்கள் அம்மா பேக் பண்ணிட்டாங்கடா, நான் பார்த்துக்கிறேன் விடு. தேங்க்ஸ் மச்சான். ப்ரொஃபைல் எல்லாம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஆமாம், இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஆஃபீஸ்லேருந்து ஏன் நின்றுட்டீங்க? நீ சாப்பிடலையாம்மா? இல்லை பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வந்துடுவாம்மா, வா உள்ள வா. சார் உங்களுக்கு எங்கள் அப்பா பற்றி ஏதாவது? இல்லைப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. சரி தேங்க்யூ சார். சரி சார் எங்கள் அப்பா விஷயம். ஐயோ, நான் இதெல்லாம் இன்வால்வ் இல்லைப்பா. அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. சரி சார் தேங்க்யூ. குடிச்சிருக்கீங்களா? மன்னிச்சிக்கம்மா. அம்மா நீ என்ன மன்னிச்சிக்கம்மா. என்னால் முடியல, அதான். இதான் நம்ம வீடாம்மா? இதான் நம்ம வாழ்க்கையா? இப்படி தான் நம்ம இருக்க போகிறோமா? இதுக்கு முன்னாடி ஒன்றும் நம்ம பெரிய இதுவாக இருந்தோம் நான் சொல்ல, ஆனால் கரெக்டாக இருந்தோம்ல. ஆனால் என்னால் உங்கள் 2 பேரையும் நல்லாவே பார்த்துக்க முடியலப்பா. என்னால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையே. வா மன்னிச்சுக்குமா. வா நீ என்ன மன்னிச்சுக்குமா. மன்னிச்சுக்க அம்மா. அப்பா பற்றி யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்கம்மா. யார் யார்ட்டையோ கேட்டோம்மா, யாருக்குமே எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதான் எனக்கு மனசு கேட்கல, குடிச்சிட்டேன். யமுனா யமுனா நீ என் உயிர். யமுனா சரி, நீ என் உயிர். சரி. உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் பேர் தமிழ். எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அப்போல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்பா நான் கொஞ்சம் பியர்லாம் அடிக்கிறேன். அடிக்கடி அடிக்கிறியா? இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரி. அடிக்கடி அடிக்காமல் இருந்தால் சரி. இந்த மாதிரி கண்ட கருமத்தெல்லாம் பார்த்து கெட்டு குட்டி சவராக போகிறீங்களடா. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டாடுவீங்க. போங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ போய் அங்கேயே கொடுங்க. சாரிடா, என்னால் தான். உர்ரா இவர் இதெல்லாம் பார்க்காதே வந்துட்டாரா? எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கற்றுக்கணும் மச்சான். 1-2 மிஸ் ஆயிடுச்சுன்னா வா கேட்டுரு போகுது. மச்சான் இப்போ இதுலேயே 3Dலாம் வந்திருக்காண்டா. மச்சான் சீக்கிரம் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். என் அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமானவங்க 2 பேர். ஒன்று என் கசின் அரவிந்த், இன்னொன்று என் ஃப்ரெண்டு குமரன். டேய் அரவிந்த், வீட்ல புதுசா ஊறுகாய் போட்டிருக்கேன். நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜாடி எடுத்துட்டு போய் மதினி கிட்ட கொடுத்துடு. சாயந்தரம் வந்து வாங்கிட்டு போறேன். பைக்ல ட்ரிப் போகாதீங்கன்னா கேக்குறீங்களா? என்ன பேச சொல்கிறேன்? இத்தனை நாள் திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்போ வேலை கிடைச்ச உடனே பாசமாக பேசினா நம்ம அப்பா காசுக்காக நடிக்கிறான்னு நினைக்க மாட்டான். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே. என்ன பொண்ணு மச்சான் அனிதா? எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்டா. ஏய், உனக்கு அது இதுன்னு ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்காடா? எனக்கு எது இருந்தாலும் ஓகே மச்சான். நீ காஜில் பேசுகிற மச்சான், நான் லவ் பற்றி பேசுகிறேன். நம்ம லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்து நம்மளை திருத்தி மாற்றி
அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். அப்போ ஃபிகர் வந்தால் மாறிடுவேன்ற. அதெல்லாம் வெக்கமே இல்லாம மாறுவோம் மச்சான். தெரியுது நீ தான் காலனியில் இருக்கிற ஒரு அனிதாவாவது இருக்குதா? ஃபுல்லாக கதிராவே சுற்றி நிற்கிறானுங்க. மச்சான் டிவி போடுறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட போதுடா. என்ன குடி. என்னம்மா நொன்ற? இருக்கும்போது இடுப்பு பிடிச்சிச்சு. அப்படி என்ன ஆண்டி பேருக்கு நீங்கள்? பொறுக்கி நான் எப்போட அந்த பக்கம். வர எங்களோட நீங்கள் தான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க ஆண்டி. டேய் தமிழ், இன்னைக்கு அப்பாவுக்கு நட்சத்திர பிறந்தநாள். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணோம். என்னால் முடியல, நீ போய் பண்ணிட்டு வாங்க. ஐயா கோயிலுக்கா? சான்ஸே இல்லை, என்னால் முடியாது. இமேஜ் என்ன ஆகுது? கோயிலுக்கு போறதுல என்னடா இமேஜ் குறைச்சல? விளையாடாதம்மா, சான்ஸே இல்லைம்மா. எவ்வளோ பசங்க நானே பழம் கலாச்சிருக்கேன் தெரியுமா? முடியாம தானடா கேட்குறேன். மேட்ச் பார்க்கணுமா? சரி போறேன். மூஞ்சடி வச்சுக்காத, டிராமா பண்ணாத. எனக்கு வடை சுண்டல் 10 ரூபா கூட, அப்பதான் போவேன். ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாதீரு. இப்போ மட்டும் ஒழுங்கா நடக்கிற? சரி மச்சான் வரேன். டேய் எங்கடா போற? கோயிலுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. பாய் ஹேவ் ஃபன் டா. டேய் நானும் பாய் மச்சான். நீ எங்கடா போற? அவன் ஃபண்டுக்கு கம்பெனி. சரி வரேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப பாத்துக்கலாம் மச்சான். இல்லடா. போடா பாத்து போ. போ. ஓகே. சுண்டல் எனக்கு இருக்குல்ல. சாமி கிட்ட என்ன கேட்குற? ஒன்றும் இல்லை, சும்மா போஸ். நீ? மொபைல் ஃபோன், கார், ஃபிகர்ஸ். ஆ ஓம் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காதல் என்றால் பெண் கணிவதில்லை. மச்சான். ஏச்சி பூசாரி. அதான் அவர் தான். அர்ச்சனையா? ஆமாம், எங்கள் அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பேரு? அப்பா பேர் விஜயராகவன். ராசி நட்சத்திரம்? தெரியாது. ஏண்டா உனக்கு உங்கள் அப்பா ராசி நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்லை மச்சான். உனக்கு? சி பரவாயில்ல மச்சான். இந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபிகர்ஸ்லாம் வராங்க. இருக்கலாம். ஆனால் நான் என் ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யாரா? அது அவள் தான் என் ஹீரோயின். ஹே, அது ரேவதி எங்கள் காலனியில் தான்டா இருக்கா. தெரியும்டா. நான் எதுக்கு அடிக்கடி உங்கள் காலனிக்கு வரேன்? ஒன்று பார்க்கவா? அடப்பாவி. ஹேய், அது கொடுக்காது மச்சான். யார்ட்டையும் சரியாக கூட பேசாது. பயங்கர அரகன்ட்டு. அப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் லெவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அது யாரு? பின்னாடி பாரு. அப்போ நான் முதல்ல பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டா? என்னோட 7G ரெயின்போ காலனி அனிதானே கிடைச்சிட்டாடா. மச்சா, உனக்கே தெரியல நீ காமெடியன் தானே. அங்கே பாரு. அந்த பொண்ணு கிடைச்ச உடனே தெரியும்டா யார் காமெடியன்னு. மச்சா, இவனடா இப்படி இருக்கா? எனக்கு என்னவோ இவ சிங்கிளாக இருப்பான்லாம் தோணல மச்சான். இந்நேரத்துக்கு எவனா ஒருத்தர் சத்தியமாக காலில் வந்தால் தூக்கியிருக்க மாட்டான். மச்சான், நீ என்னோட பர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. எனக்கு என்னமோ இவன் நார்மல் ஃபிகராக தான் தெரியுறா. அவளை இன்னும் யாரும் தூக்கலன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. மச்சா, வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சா. டேய் கிளம்புறாங்க மச்சா. வர நான் என்ன சொன்னாலும் காமெடின்ற. மச்சா, பச்சை உனக்கு, ஆரஞ்சு எனக்கு. பா, எவ்வளோ ஈஸியாக உஷார் பண்ணிட்டோம்ல. இந்த விஷயம் அரவிந்துக்கு தெரிய வேணாம். என்ன? அவன் நம்ம 2 பேரையும் விட பர்சனாலிட்டியான ஆளு. அவங்க வீட்ல எல்லாம். ஏய் எங்கடா போற? கோயிலுக்குமா? கோயிலுக்கா? கேட்டாலே போக மாட்டானே. எங்கே போகிற? ஃபேன்சி ஸ்டோர். எதுக்கு? இங்க் பாட்டில் வாங்க. நானும் வரேன். தேவையில்லை. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன். அந்த ரேவதி எனக்கு ஓகே. அந்த வெள்ளைக்கறி நீயே வச்சுக்கோ. இப்போ சொல்லு, எங்கே போகிற? மச்சான், கோயிலுக்கு போகிறேன். நீ வரல? மச்சான், எந்த நம்பிக்கையில் அவள் இன்றைக்கும் இதே டைமுக்கு கோயிலுக்கு வருவான்னு நீ நம்பி வந்த? அந்த ரேவதி இந்த டைமுக்கு தான் மச்சான் டெய்லி கோயிலுக்கு வரும். ஜஸ்ட் சிம்பிள் மேத். மேக்ஸ் இங்கே போடு. நீ டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும், பக்குன்னு மனசு தானா அடிக்குமே. நீ பச்சுன்னு ஒண்ணு இச்சுன்னு கொடுத்தா நச்சுன்னு நரம்பு தானா துடிக்குமே. நீ பட்டுன்னு திரும்பி பார்த்தா நான் டப்புன்னு ஆஃப் ஆவேன். நீ சட்டுன்னு உரசி போனா நான் டக்குன்னு ஃபியூஸ் ஆவேன். நீ பொத்துன்னு விழுந்தா கப்புன்னு பிடிப்ப, மப்புல காலு காத்தில் நீ ஏன்டா ஆட்டுற? சரி, நீ ஆட்டு. நீ ஜல்லுன்னு நடந்து ஜில்லுன்னு போனா ஜிப்புன்னு எனக்கு ஷாக்கு அடிக்குமே. ஏய், எங்கடா போறீங்க? கோயிலுக்கு மச்சான். டேய் குமரா, வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை. அது ஒன்றும் இல்லைடா, நம்ம செந்தில்குமார்ல அவங்ககிட்ட பேட்டு கொடுத்துருந்தேன், அதை வாங்கிட்டு வரதுக்காக போகிறேன். சரி, அப்படியா? அம்மா மாவு கொடுத்துட்டாங்க, அத்தட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் மச்சான், இது என்ன 3 பேர் செய்கிற வேலையாடா? நாங்கள் 2 பேர் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ போய் தோசை சுட்டுட்டு. ஓகே மச்சான், பாய்டா, பாய். நல்லா வடை சுடு.
ஏன் மச்சான் கழட்டி விட்றதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுற? அவன் எல்லாத்தையும் போய் அவங்க அம்மாட்ட அப்படியே சொல்லுவான்டா. அவங்க அம்மா போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி, எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட போய் சொல்லி, எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டு எதுக்கு? சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இருக்கணும். ஏன்பா தமிழ் தினம் கோயிலுக்கு போறியாமே, உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னது தினம் கோயிலுக்கு போகிறானா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாம தான் அவன் எதுவும் செய்ய மாட்டானே. அதானே, எனக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டானே. என்னமோ நல்ல விஷயம் தானேப்பா. ஏப்பா அரவிந்த், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற? அப்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் மாமா. ஏமா அதுக்கான படிப்பு தான் படிக்கிறானா அவன்? என்னமோ எனக்கு என்னென்ன தெரியும். அவனா என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா எப்ப பார்த்தாலும் ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருக்கான். ஐயோ ஸ்கூட்ரு, ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டோமா? என்னங்க நீங்க சரியான ஆள் தான் போங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுற? ஒரு டாக்டர் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிற. வர உனக்கு மருந்து அதிகமாயிடுச்சு. டேய் நீ அரவிந்தம் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்களேன். ஐயா நான் படிக்கணும். ஒரு ½ தானே ஆக போகுது, ப்ளீஸ் போயிட்டு வாப்பா. காண்டாவாத மச்சான், உங்ககிட்ட ஒன்றும் மறைக்கணும்லாம் இல்லைடா. சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி கோயிலுக்கு அமிச்சாங்கல்ல மச்சான். போன இடத்துல ஒரு மாற்றம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிறந்துச்சு. ஒரு ஒரு ஒளிவட்டம். டெய்லி கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு மச்சான். நீ உங்ககிட்ட சொன்னாலும் கலாய்ப்ப, கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதான் மச்சா 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 அப்பா ஆஃபீஸ், அப்பா ஆஃபீஸ். ஏன் மச்சான் விட்ற? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வரணும். அப்போ பார்த்துக்கிறேன். இருந்தாலும் நீ நம்புற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். மூடு, அவனும் பெருசாக கோச்சிக்க மாட்டான். சரி மச்சான், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளை பார்த்துட்டே இருக்க போற? போய் எப்போ பேசுவ? அது அவன் என் ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபிகரா, அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு மச்சான். ஒரு வாட்டி போய் பேசுறதுக்கு என்னமோ இவ்வளோ யோசிக்கிற நீ. அவளும் பொண்ணு தானடா, அதுக்கு என்னவோ நீ. மச்சான் இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஒழுங்காக கவனிச்சாதான் பெரிய மேட்டரில் மொக்க வாங்காமல் இருக்க முடியும். டேய் என்னடா கிளாஸில் காணோம்? கோயிலுக்கு போயிருந்தேன்டா. ஐயோ சமகலாய் மச்சான். இல்லை மச்சான், ஒரு நிம்மதி, அமைதி, வெளிச்சம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதான். டேய் அப்பா சாமி, இனிமேல் நான் கோயிலுக்கே போலடா, ஃப்ரீயாக விட்றா. ஏன் மச்சான், மோட்சம் கிடச்சிருச்சா? டேய் சரி விட்றா, நம்ம மொட்டை மாடல போய் பீர் அடிப்போம். இல்லைடா, படத்துக்கு போகிறேன்டா. யாரோட? அதான் கோகுலு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். டேய் அந்த உம்மனா மூஞ்சிக்காரன் கூடலாம் ஏன்டா நீ போற? டேய் கோயிலுக்கு அங்கே ஒரு பொண்ணு. ஏய் சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. கூப்பிட்டான், போயிட்டு வரேன், அதான். சரி வரேன், பாய்டா. பாய் மச்சி. அவன் வேணே பண்ணுறான் மச்சான். விட்றா, நம்ம என்ன யோகியமா? நம்ம அவனை கழட்டி விட்டு தானே சுற்றணும். உனக்கு இருந்தாலும் அவன் மேலே ரொம்ப தாண்டா பாசம். அவனுக்கு என்னமோ அவன் மேலே பெரிய அஃபெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. டேய் ட்ரௌசர் வாயா, நான் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக காட்டிக்குவேன். அவன் காட்டிக்க மாட்டான், அவ்வளோதான். அதுக்காக நீ லூஸ் மாதிரிலாம் பேசாத. மச்சான் 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 மச்சான், என்னடா? அந்த வெள்ளைக்காரிடா. போ மச்சான், போய் பேசு. செம சான்ஸு. வேணாண்டா மச்சான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கவனிச்சாதாண்டா பெரிய விஷயத்தில் மொக்க வாங்காமல் இருக்க முடியும். நீ போய் அவகிட்ட பேர் என்னன்னு கேளு. ஒன்று பேரை சொல்லுவா, இல்லை மாட்டேன்னு சொல்லுவா, வேற என்ன சொல்லுவா. போ போய் பேசு, பேசு போ. ஹாய். நம்ம அடிக்கடி கோயிலில் பார்த்துருக்கோம். பேர் என்ன? நேம்? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் வந்து பேசுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் நம்பர் கேட்பாங்கன்னு தெரியுமா? இஃப் ஐ வர் கிவ் மை நம்பர் டு எவ்ரி ஒன், வாட் இஸ் தட் மேக் மீ? ரெண்டமாக வந்து பேர் கேட்குறீங்க? அவன் உன் ஃப்ரெண்டு தானே? போய் பேசுடான்னு அவன் தானே உனக்கு தைரியம் சொல்லி அனுப்புனா? ப்ளீஸ் கோ. அது என்ன சொன்ன? ஒன்று பேரை சொல்லுவா, இல்லை முடியாதுன்னு சொல்லுவா, வேற என்ன சொல்ற போறா? அதானே? அதை தவிர அவ எல்லாமே சொன்னாடா முட்டை. சரி சரி விடு மச்சான், அவன் ரொம்ப திமிரு பிடிச்சி விளாக்குறா, செட் ஆகாது. அதனால தான் மச்சான் நானே எவ்வளோ வேணான்ட்டேன். மச்சான் வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சான். ஏய் அங்கே பாரு, இந்த வெள்ளைக்காரி இங்கே என்ன பண்ணுறா? அந்த ரேவதியை பார்க்க வந்திருப்பா மச்சான். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அவ ரொம்ப பேசுறா மச்சான், நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ டீசெண்டாக சொன்னால் புரியாது. இப்போ நானும் தான் அழகாக மச்சான், அதுக்காக எல்லா பொண்ணும் என்ன ஃபாலோ பண்ணுது, ஃபோன் நம்பர் கேட்குதுன்னு திமிராவா பேசுகிறேன்? ஏய் வாட் ஹேப்பன் மச்சி? என்னாச்சு? இல்லை மச்சான் சீரியஸாக பேசுனியா? பயங்கர காமெடி ஆச்சு எனக்கு. ஓ டேய். Hey, what's wrong with you? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? Are you mad? Hey, இருடி. அன்னைக்கே சொன்னல இந்த வேலை வெச்சுக்காதேன்னு. Aren't you ashamed stalking a girl? Hey, next time என்ன ஃபாலோ பண்ணனா போலீஸ்க்கு போவேன். Don't
Follow me. ஏய் இவனும் இந்த காலனி தான். ஹெச் பிளாக். நான் இது வரைக்கும் யாரையும் ஃபாலோ பண்ணது கிடையாது. உன்னை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினச்சதும் கிடையாது. ஆனால் நீ ஃபாலோன்னு இத்தனை வாட்டி சொன்னதுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. நான் ஃபாலோ பண்ண போகிறேன். 4 வாட்டி கோயிலில் பார்த்தேன். பேர் என்னன்னு கேட்டேன். அதை விட எப்படி டீசெண்டாக நடந்துக்க முடியும்? நீ என்னவோ அதுக்கு எவ்வளோ பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா, ஊர் என்ன தெரியுமா, பேர் என்ன தெரியுமா, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, எவ்வளோ திமிரு. ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணு அவ்வளோ திமிரா இருக்கலாம், தப்பில்லை. வா மச்சான். தக தகன்னு எரியும் ஓ வயசு, வெட வெட பையன் எனக்கு இது புதுசு, கடகடன்னு ஏறுது என் பல்சு, படபடன்னு இதயத்துல ட்ரம்ஸ். ஏய் உன் பேர் என்ன? ஏன்? நெக்ஸ்ட் டைம் ஏன்னு கூப்பிட வேணாம்ல, அதுக்கு தான். Hema. Hema D'Souza. ஹேமா கசமுசாவா? D'Souza. ஏ What? ஏன் உங்க அப்பா அம்மா அப்படி பண்ணிட்டாங்க? உன் பேர் என்ன? தமிழ். அப்பா பேர் என்ன? இங்கிலீஷா? செம்ம மொக்க மச்சான். மச்சான் மச்சான் ஏன் ஆளு மச்சான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்சுரா ப்ளீஸ்ரா மச்சான். ப்ளீஸ் சரி ப்ளீஸ். ஓகே ரெடி? ஆ சம சம சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும், பக்குன்னு மனசு தானா அடிக்குமே. நீ பச்சுன்னு ஒண்ணு இச்சுன்னு கொடுத்தா நச்சுன்னு நரம்பு தானா துடிக்குமே. மச்சான் பாக்குறலாம் பாடுறா, பாக்குறலாம் பாடுறா. பார்க்கறேன பாரு. மச்சான் அந்த ரேவதி தான்டா என்ன பார்க்கறா? அவன் ஃப்ரெண்டை பார்க்க சொல்லியிருக்கான். நீ பொத்துன்னு விழுந்தா கப்புன்னு புடிப்ப, மப்புல காலு காத்தில் பறக்குமே. போலீஸ் கூப்பிடுவா. நம்பர் வேணுமா? What? போலீஸ் நம்பர் ஏன் நம்பர் நினைச்சியா? அஸ்கு புஸ்கு. நடந்து ஜில்லுன்னு போனா ஜிப்புன்னு எனக்கு ஷாக்கு அடிக்குமே. வாட்ஸ் ராங் வித் யூ? ஒண்ணும் இல்ல. இதுக்கு நீ அவன் கூடயே பைக்ல வந்திருக்கலாம். ஓகே. ஹே லெட்ஸ் கோ. ஏய் ஸ்டாப். Is that okay? We can go, right? செருப்பு போட்டு உள்ள போக கூடாது. அப்ப கழட்டி விட்டு போயிடலாம் மச்சான். பாத்துங்க. ஹலோ, ஷூ தான் அலௌட். ஹலோ, இந்த காசை கொடுத்து கரெக்ட் பண்ற வேலைலாம் எங்கிட்ட வேணாம். அக்கௌண்ட்டை ஒழுங்கா வச்சுக்க சொல்லுங்க. போய் ஆடிட்டரை பார்க்க சொல்லுங்க. இந்த ஆபீசரை கரெக்ட் பண்ணலாம் நினைக்க வேண்டியதில்ல, புரியுதா? டேய் 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 டேய், எங்க நீங்க பாட்டு வரீங்க, நீங்க பாட்டு போறீங்க, எங்க போற? நீ எங்க போற? நான் கேக்குறேனா? இல்ல கேக்குறனா? இல்ல. நீ மட்டும் என்ன கேக்குற? பட போலாம். செம்ம லாஜிக் மச்சான். ஹலோ, இனிமே என்ன கேட்காதுப்பா. எப்படி மச்சான் உங்க அப்பா இவ்வளவு தைரியமா எதிர்த்து பேசுற? டேய் அவர் வயசுல அவருக்கு வெளியே 1000 வேலை இருக்கும்டா. அதே மாதிரி தான் நம்ம வயசுல நமக்கு வெளியே 1000 வேலை இருக்கும். நம்ம எதுவும் தப்பு பண்ணாத வரைக்கும் அவங்க விஷயத்துல நம்ம தள்ளிடக்கூடாது, நம்ம விஷயத்துல அவங்க தள்ளிடக்கூடாது. ஆஹா. எங்க அப்பா தப்பா நினைச்சு மாட்டார் மச்சான். உனக்கு நல்ல அப்பா மச்சான். ஆனா மரியாதை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அன்னைக்கு ஒரு நாள் என்ன முஸ்தஃபானே கூப்பிட்டுருந்தாரு. நானும் சரி போன்னு விட்டேன். என்ன பண்றது மச்சான், எத்தனையோ வாட்டி டாக்டர் பார்க்க சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு. இதுல கவர்மெண்ட் ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேற வேலை செய்யறாரு. வேளாங்க. டேய் எங்கடா அவங்க? ஏய் அவங்க எங்கேயோ இருக்கட்டும்டா. அட்லீஸ்ட் ஒரு பீராவது வாங்கி கொடுறா. சும்மா இருக்கிறது காண்டா இருக்குது. மச்சான் 600 ரூபா வச்சுக்கிறேன்டா. ஆளுக்கு 6 பேரு. இன்னைக்கு சும்மா தெறிக்க போறோம், புரியுதா? எதுக்கு ஒரு வாட்டி மெனு கார்டை பாத்துருவோம். யா ஆர் யூ கரெக்ட்? ஹலோ, மெனு கார்டு. இவ்வளோ பணத்தை எப்படி மச்சான் செலவு பண்ண போகிறோம்? bloody fool. என்ன மச்சான் எல்லாம் 500 1000 ரூபாயா இருக்கு? தோ இங்கே ஒன்று 20 ரூபாய்க்கு இருக்கே. தண்ணி பாட்டில்டா அது. ஏ மச்சான், தோ 200 ரூபாய்க்கு ஒரு பீரு. இந்த 200 ரூபா பீர் 2 கொடுங்க. தோ. ஏய் என்னடா 6 பீர்னு அரை பீர் தான் இருக்குது. இதை குடிச்சா என்ன கூந்தலுக்குடா ஏறும்? மச்சான் இருக்கிறத குடுறா. நான் இதுக்காக வந்தேன். நானே அவளை காணும் கடுப்புல இருக்கேன். இவளுங்க நம்மள தான் பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்காத மாதிரி இருக்குது. எப்படி இவளுக்கு இதை பண்ணுறாளுன்னு தெரியலையே. இவன் யாரா அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறான்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? விட அமெரிக்க மாப்பிள்ள. ஹலோ லுக் ஹியர். ஏன் என் ஃப்ரெண்டே பார்த்துட்டு இருக்க? ஏய் யார் மேல கை வைக்கிற? நீ தான் சம்புக்கு போறியா? நான் தான போறேன். ஃபிகர்காக சண்டைக்கு வர உனக்கு என்ன? ஃப்ரெண்டுகாக சண்டைக்கு வர எனக்கு எவ்வளவு? ஏய் யார் மேல? ஐஜி பையமா கிளம்பு ஐஜி பையன் கிளம்பு. போ போ போ. எல்லாம் கான்ஸ்டபிள் பையனாலே பயந்துறோம் மச்சான். இதுக்கு ஐஜி அளவுக்குலாம் போறேன். யார் உங்களை விட்டது? I know him. What's all this? தெரியவனா நீ? They're friends. Your friends are cheap locals. ஏய் யாரா சீப்? 200 ரூபாய் கொடுத்து 2 பீர் வாங்கிக்கிறோம். வெளிய தான் மச்சான் பீர் சீப்.
பச்சைக்கண் வாங்காம பார்க்குற? எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ற? இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இருந்தால் ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுறது? எந்த பொண்ணும் அழகா இருந்தாலும் இப்படி தான் பார்ப்பியா? அஃப்கோர்ஸ் ஆமாம். பட் அழகாக இருக்கிற பொண்ணுங்களாம் நீ ஆகிட முடியாதுல்ல. மச்சான் பீர் எடுறா. எப்படி மச்சான் முன்னாடியே இப்படிலாம் பேசணும்னு யோசிச்சுட்டு வருவியா? பீரை குர்றா. மச்சான் என் பீரை அந்த ரிச்சி பை தள்ளி விட்டு போயிட்டான். நான் உன் பீரை எடுத்துக்கிட்டுமா மச்சான்? இல்லடா இந்த உன் எடுத்துக்கிட்டுமா? டேய் சும்மா மச்சான் இந்த ப்ரோ. ஏய் ஏன்டா அப்படி பண்ற? என்னடா போடா. தேங்க்ஸ். எங்கடா அவங்க? காண மச்சான். வாடா பீரு. சார் ப்ளீஸ். தள்ளி நடு கிடத்துல வராத. லைசென்ஸ் ஆர்சி புக்ல எடு. பொம்பளை பிள்ளைங்க நைட் குடிச்சிட்டு சுத்துவீங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம். மச்சான் அவர் எங்க அப்பா ஃப்ரெண்டு தான் மச்சான், ராமலிங்க அண்ணன். இப்ப பாரு நான் எப்படி போய் மாஸ்க் காட்டுறேன். வீட்டில் தான் சார் போயிட்டு இருக்கேன். முதல்ல போனை உள்ள வை. முத்தியா சார் அந்த வண்டியை ஓரட்டு கொஞ்சம். வணங்கண்ணே. ஏய் பாப்பா தமிழ். ஒன்றும் இல்லைண்ணே, லைட்டாக பீர் அடிச்சுக்கிறேன். சரி பரவாயில்ல, நீ கிளம்பு. நான் பரவாயில்ல. அப்புறம் வேற என்ன? அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான். அப்படியா? விட்டுறவா? அந்த பசங்களை பிடிச்சி வச்சிங்க, அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன். தேங்க்ஸ். இங்கே வாடா சார். இங்கே வா. லைசன்ஸ் எங்கே ஒரிஜினல் இருக்கா? இன்சூரன்ஸ் கொடு. ஏசி வர நேரம் நீ வண்டியில் உட்கார். ட்ராப் பண்ணட்டுமா? நம்பலாம், நான் நல்ல பையன், நம்பி வந்தவங்களை கை விடவே மாட்டேன். உன் ஃப்ரெண்டு அவன் யாரையும் நடந்து போயிடுவான். ஏய் எனக்கு இந்த சீனில் டைலாகே கிடையாதா? நானும் உன்னை நம்பி தான்டா வந்தேன். மச்சான் உயிரை வாங்காதடா, நல்ல சான்ஸ்டா. போடா போய் அந்த ரேவதி போய் பிக்கப் பண்றா. போடா. ஏய் இதை முதல்லயே சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தி ஐடியா மச்சான். ஹாய். வா ரேவதி, நான் உன்னை ட்ராப் பண்றேன். உன் தலையிலையா? ஐயோ இதை அவன் சொல்லவே இல்லையே. நீ குடிக்க மாட்டியா? பார்ல பார்த்தா வெறும் ஜூஸ் தான் வச்சிருந்த. நோ. ஏ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ குடிப்பியா? இல்லையே. பியர் குடிப்பியா? லைட்டா குடிப்பேன். என்ன பண்ற? ஐயோ நான் எதுவும் பண்ணலையே, மேல எதுவும் பட்டுருச்சா என்ன? ஐயோ லைஃப்ல என்ன பண்ற? நானா பிகாம் ஆர்ட்ஸ் காலேஜ் செகண்ட் இயர். நீ? பிடெக் ஆர்கிடெக்சர். பார்க்க வெள்ளைக்காரி மாதிரி இருக்க, டெய்லி கோயிலுக்கு வர. அப்பா பிரிட்டிஷ், அம்மா பிராமின். அப்பாவால் பாதி கல்ச்சர் போயிடுச்சுன்னு அம்மா கோயிலுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் அதுவே பிடிச்சிருச்சு. இனிமேலும் உன் கூட பேசணும்னா டெய்லி கோயிலுக்கு வந்து தான் வெயிட் பண்ணுமா? ஓகே பாய். ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா? ஏண்டா கடைசியில் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியா? டேய் காலங்காத்தால கடுப்பேத்தாத. அதான்டா பொண்ணுங்கிறது தோசை மாதிரி, பசங்க தோசை கல் மாதிரி. உங்களுக்குலாம் தோசையோட ருசி தான்டா தெரியும், தோசை கல்லோட தியாகம் தெரியாது. இப்போ எதுக்கு இந்த பழமொழிலாம் சொல்ற? அது ரொம்ப நாள் முன்னாடி யோசிச்சு வச்சிட்டேன், கரெக்டான டைமிங்கில் சொல்லாமேன்னு. டைமிங் நல்லா இல்லை. தமிழ் இங்கே வா. நீ இங்க வா. எத்து மச்சான். ஹேமா ஹேமா ஹேமாவுக்கு ஒரு பியர் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்க சொன்னான். பியரா? நேற்று நான் கேட்கும்போது தண்ணிலாம் அடிக்க மாட்டேன்னா? நீ கேட்டதுலேருந்து அவளுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுதான். அது சரி. கிளப்பு பப்புன்னு போகிறதுக்குலாம் மட்டும் அந்த ரிச் பாய்ஸ் பியர் வாங்குறது, எடுபடி வேலை செய்யறதுலாம் நாங்களா? சரி, வேணாம். நான் வாங்கினறேன். ஏய் நான் வாங்கினறேன், நான் வாங்கினறேன். ஏய் அப்புறம் ஏன் பீர் விலையெல்லாம் ஏறாது? என்ன மச்சான் நம்மளோட ஸ்பீடாக அடிக்கிறா? சீ என்ன இப்படி கசக்குது? ஐயோ 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 ஐயோ, பொக்கிஷத்தை இப்படி வேஸ்ட் பண்ற எருமாடு. என்னடா வெந்நீராடை மூர்த்தி மாதிரி பண்றா? ஸ்டெடி ஸ்டெடி. தெரியுது தெரியுது. ஸ்டெடி. என்னடி நம்மளை பத்தி எடா பேசுறா? ஜோக்கே சொல்லாம சிரிக்கிறா. ஆர் யூ ஓகே ஹேமா? என்ன பார்த்தா ஓகே இல்லாத மாதிரி தெரியுதா? சே சே, வாய் மூடுறா ஹீரோ ஃப்ரெண்ட். நீ மட்டும் என்ன ஹீரோயினா? நீயும் ஹீரோயின் ஃப்ரெண்டு தாண்டி. அம்மா அவனுக்கு ஒன்று போடுறே. அவன் சொன்னதுக்கு என்ன அடிக்கிற? ஏய் வாய் மூடுறா, வாய் மூடு மூடு மூடு. இது ஏடா வெள்ளைக்காரின்னு? ஏய் இங்க பாருடா, இங்க பாருடா.
நீ பார்க்க சுமாராக தான் இருக்க, சுமாராக தான் இருக்க. ஆனா ஒன்று பண்றடா, ஒன்று பண்ற. இங்க இங்க அங்க என்னடா பண்ண? என்ன பண்ற தெரியுமா? என்னவோ பண்றடா. என்ன பண்ற ஹேமா? டிஸ்டர்ப் பண்றடா பண்ணி. Do you know how I feel? Feel? ஆடி போலாம், நாளைக்கு வந்து அடிப்போம். கூட்டு போடி. ஹவ்? ஏண்டா உனக்கு தெரியல? போலாம். பண்ணி. நாயே, உனக்கு இருந்தாலும் அரபியருக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் மச்சான். மச்சான், அவ அரைஞ்சது கூட ஓகே. ஆனா அரைஞ்சதுக்கும் திட்டினதுக்கும் நடுவுல என்னவோ சொன்னா பாத்தியா மச்சான்? ஆமா மச்சான், அவ்வளோ போதையில நீ சுமாரா இருக்கன்னு கரெக்டா சொல்லிட்டா. டேய் அப்பா, நீ தாண்டாப்பா அழகு குஞ்சு, ஓகேவா? ஓகே. அது இல்லடா, என்னவோ பண்ற, ஏதோ பண்ற, டிஸ்டர்ப் பண்ற, அப்படி இப்படின்னு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீ அவளை டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரியுது. டேய் உனக்கு புரியாதுடா. டக்குன்னு பச்சை புள்ள ரியாக்ஷன் கொடுக்குறாயா? மச்சான் டெல்டா. ஹீரோயின் கூட ஹீரோயின் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீயே போயிடணும்னு உனக்கே தெரியும்லடா மச்சான். போயிடு மச்சான். நான்லாம் போக மாட்டேன்ப்பா. இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கு, நம்ம அப்படி போய் பேசுவோமா? அங்கே போனால் நீ பேச வாடா போற. டேய் டேய், சாரி, நேற்று ஒன்று அடிச்சிட்டேன். அடிச்சியா? இல்லையே. ஓ, ஆனால் நடுவில் ஏதோ சொன்னியே, டிஸ்டர்பன்ஸ், இங்கே ஃபீல், ஹவு யூ ஃபீல் அப்படின்னு சொன்னேண்ணா? இல்லையே. நான் சும்மா சொன்னேன், நீ அடிச்ச. நான் சீரியஸாக சொல்கிறேன், சொல்லலை. அப்போ நேற்று பேசுனது எதுவுமே கணக்கு இல்லையா? ஒத்துக்கலாம்ல? என்ன ஒத்துக்கணும்? சொன்னேன்னு. என்ன சொன்னேன்னு? I used to play when I was a kid. எனக்கும் விளையாடணும். உயிரே உயிரே உயிரின் உயிரே 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 விழியே விழியே விழியின் விழியே 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 உயிரே விழியே விழியின் உயிரே. இது போதை நேரம், எதுவும் பேசாதே, தடுமாறினாலும் தயக்கம் காட்டாதே. இது போதை நேரம், எதுவும் பேசாதே, தடுமாறினாலும் தயக்கம் காட்டாதே. அடியே அடியே புதுவானில் தள்ளாதே, அடியே அடியே விழி தூக்கம் கொள்ளாதே, அடியே அடியே இளமை பிடியே இதழ்கள் இணைத்து இதயம் குடிப்பா.
தீராத பேச்சு ஓ ஓ காதுக்குள் மூச்சு ஓ ஓ கன்னத்தில் முத்தம் ஓ ஓ முத்தத்தின் சத்தம் ஓ ஓ மாறாத பார்வை ஓ ஓ மார்போடு நானும் ஓ ஓ பொய்யான கோபம் ஓ ஓ பொல்லாத கைகள் ஓ ஓ உன்னோடும் என்னோடும் நான் காணும் நாளை ஓ ஓ ஒன்றோடு ஒன்றாகும் வேளை ஓ ஓ சொல்லாத ஆசை எல்லாம் நீதானே பெண்ணே ஓ ஓ தள்ளாடும் ஆயுள் வரை வேண்டும் ஓ ஓ என் காதல் பாடல் எல்லாம் நீதானே பெண்ணே ஓ ஓ என் மாலை நேரம் எல்லாம் வேண்டும் ஓ ஓ அடியே அடியே புதுவாரும் தள்ளாதே அடியே அடியே விழி தூக்கம் கொள்ளாதே அடியே அடியே இளமை பிடியே இதழ்கள் இணைத்து இதயம் குடிப்பா என்னது நம்ம 2 பேரும் டார்ஜிலிங் போகிறோம். வீட்டில் என்ன சொல்லுவேன்? ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் லவ் ஆனிவர்சரி. உயிரே உயிரே உயிரின் உயிரே உயிரே உயிரு உயிரே வெறியே வெறியே வெறியன் வெறியே வெறியே வெறி வெறியே உயிரே வெறியே வெறியன் உயிரே இது போதை நேரம் எதுவும் பேசாதே தடுமாறினாலும் தயக்கம் காட்டாதே இது போதை நேரம் எதுவும் பேசாதே தடுமாறினாலும் தயக்கம் காட்டாதே என்னடா யோசனை வர? இல்லை, எப்பவுமே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எதுவும் மறைக்க மாட்டேன். ஹேமா லைஃப்பில் வந்ததுலேருந்து இல்லை, அரவிந்த் ஒரு மாதிரி இல்லாத மாதிரியே இருக்குடா. அவனை பார்த்து ஒரு 1 இயர் ஆன மாதிரி இல்லை, அவனும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி புரியுது நம்ம ஏதோ அவனை விட்டு பண்ணுறோன்னு. பட் ஆனால் மச்சான், ஊருக்கு போனவொடனே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹேமாவை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன் மச்சான். 1 இயர்க்குள்ளே ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு ஹேமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மச்சான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, ஹேமா, நீ, அரவிந்த், எங்கள் அத்தை, கரெக்டாக இருக்கும்ல? என்ன மச்சான் இங்கே எப்படின்னு பார்க்குறியா? நீ காலேஜ் எக்ஸ்கர்ஷன் வரும்போது அதே காலேஜில் படிக்கிறேன்னா அதே எக்ஸ்கர்ஷன் வரக்கூடாதா மச்சான்? மச்சான் நான் சத்தியமாக உங்ககிட்ட எல்லாம் அங்கேருந்தே சொல்லு, பரவாயில்ல. ஏய் ஏன்டா பேசுகிற? மச்சான் எனக்கே உன் மேலே கோவமே இல்லை தெரியுமா? நீ அவ்வளோதான். டேய் ஓவராக பேசாத, வேணும்னே அவனை ஹர்ட் பண்ணணும்னு எதுவும் சொல்லாது. நான் சீரியஸாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன். மச்சான் நான் சொல்கிறத கேளு, நான் ஒரு ஏய். பொண்ணில் தேவையில்ல, ஒரு தேவையில்ல. உனக்கு என்னை விட இவன் தான் மச்சான் முக்கியம். இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் என்கிட்டையும் சொல்லியிருப்பல்ல. நானும் இதே மாதிரி அவனை கூப்பிட்டு உன்னை கழட்டி விட்டு சுற்றிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் 2 பேரும் தான் உலகம்னு இருந்தேன்ல, அதான் மச்சான் என் தப்பு. இனி எனக்குன்னு ஒரு உலகத்தை தேடிக்கிறேன். கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியா இல்லையாடா? அப்படியே நில்லுடா, அப்படியே நில்லு. இந்த முகம் இப்படி தலகுனிஞ்சு நிற்கிறத பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஊருக்கு வந்தோடனே வீட்டு பக்கம் வந்துடாத மச்சான். மூஞ்சியை நான் பார்க்கவே விரும்பல. கொஞ்சம் டைம்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணு. Do you like it? நான் பாக்குறேன். கத்துக்க, அவன் கத்துக்க. பயங்கர அப்செட்டாக இருக்கான். ஒரு நிமிஷம் இரு. அவங்கள தனியா விடுறா. Okay, come. I got something for you. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. Okay, open my gift. என்ன இது? இதுதான் நம்ம வாழ போற வீடு. இது ஹால் where we'll hang out with all our friends. இது kitchen where you'll come and hold me from behind. And this is our master bedroom where, you know or தெரியும், சொல்லு. இது balcony. இது garden. Do you like it?
இதில் எங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க? உங்க அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. விளையாடாத. எங்கள் அப்பா அம்மா இங்கே இல்லைன்னா இது எப்படி நம்ம வீடாகும்? சொல்லு, எங்கள் அப்பா அம்மா ரூம் இதில் எது? தமிழ், இந்த பிளான் நான் சின்ன வயசுலேருந்து போட்டது. என் ஹஸ்பண்டோடு நான் எப்படி தான் இருக்கணுங்கிறது என் கனவு. சரி, அது உன் கனவாகவே இருந்துட்டு போட்டோம். நான் உன் கனவுல ஒரே ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டுக்கிறேன். இதோ இது என் பேரண்ட்ஸ் ரூம். சரியா போச்சு. தமிழ், நம்ம இந்த வீட்டில் இருப்போம். உங்கள் அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. நம்ம எவ்ரி வீக்கெண்ட் போய் அவங்களோட இருப்போம். ஏய், வீக்கெண்ட் போய் பார்த்துட்டு வரதுக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன சினிமா தேட்டராடி? இப்போ எதுக்கு என் கூட சண்டை போடுற? பின்னென்ன, எங்கள் அப்பாவுக்கு 56 வயசு ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு 52 வயசு ஆகுது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க என்ன அனாதையா விட்டாங்களா? இப்போ நான் எப்படி அவங்கள அனாதையா விட முடியும்? நான் அவங்கள அனாதையாக விட சொல்லலை. நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன், அவங்க சொல்கிறத கேட்பேன், மதிப்பேன். பட் என் ஹஸ்பண்டோட எனக்கு இப்படி இருக்கணுங்கிறது ட்ரீம். நான் எப்படி எங்கள் அப்பா அம்மா விட்டு வருவேன்னு நீ நினச்ச? நான் வரல, நீயும் வா. வேணா, நீ உங்கள் அப்பா அம்மா கூட்டு வா, எல்லாம் ஒரே வீட்டில் இருப்போம். என்னை கிண்டல் பண்ணுறியா? Trying to be smart, is it? It just won't work. சேம், இட் ஜஸ்ட் won't work. அது என்ன அப்படி ஒரு சுயநலமா பேசுற நீ? சுயநலம்? இப்போ எதுக்கு என்ன கெட்டவ மாதிரி ஃபேம் பண்ற? I just told you how I wanted to live. But for you, it's all about you. What about me? What about my dreams? ஏய், என்னடி லைஃப் ட்ரீம் என்ன பேசுற நீ? இது என்னவோ எனக்கு ஒத்து வரும்னு தோணல. நீ சாதாரண மேட்ரை பெருசாக்குற. நீ எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வானுவ, அது உனக்கு சாதாரண மேட்ரா? நான் அப்படி சொல்லல. Stop making me look like a villain. இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு எது முக்கியம்? இப்படிதான் வாழணும்னு ஆசை, அதுவும் முக்கியம். நீ கொஞ்சம் கூட அதை கன்சிடர் பண்ணாம தூக்கி போடுற. நாளைக்கு எல்லா விஷயத்துலயும் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணானா என்ன பண்ணுவ? எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர சொல்ற எதுவும் எனக்கு வேணாம். நான் வேணாமா? சொல்லுடா. நான் வேணாமா? வேணாம். நிம்மதியா? நான் போய் சாவறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்கள் 2 பேராலையும் ஒன்றும் சேரவே முடியல. அரவிந்தும் முன்ன மாதிரி எங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறத நிறுத்திட்டான். ஒரு வருஷம் எப்படி இல்லாமல் ஓடி போயிடுச்சு. நல்லா இருக்கான்னு பாருங்க நீ. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. வாங்கத்த. டேய், நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுடா. உங்களில் ஒருத்தருக்கு கல்யாணம்னா என்னால் நம்பவே முடியல. இல்ல அண்ணி, நல்ல இடம். அரவிந்தும் பிசினஸ்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பொண்ணையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எத்தனை நாள் தான் நானும் அவனும் இருக்கிறது? ஏன்பா அவன் கூட பேசுறது இல்லையா? சண்டையா இன்னும்? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா. அம்மா, நான் கீழே இருக்கேன். ஓவரா பண்ணுறான் மச்சான் அவன். நம்ம எத்தனை வாட்டி போய் பேசணும்? அப்படின்னு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அவனுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணை லவ் பண்ண, அவ்வளோதானே? அரவிந்த் பிஸ்னஸ் பண்ணுறான். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போகிறான். நீ இன்னும் இந்த தடிமாடு கூட சுற்றிக்கிட்டே இருக்க. அப்பா தான் ஆஃபீஸில் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாருல, செஞ்சா என்ன? உனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காது என்ன? ஆமாம், எனக்கு கல்யாணம் தான் இப்போ ஒரு கேடு. சரி, நான் வேலைக்கு போகிறேன். அப்பாட்ட சொல்லு. நிஜமாவா சொல்கிற? போகிறேன், சொல்லு. நான் இப்போவே சொல்கிறேன். அப்போ நானும் உன் கூட வரட்டுமாடா? ஏன்னா நான் பார்க் காட போகிறேன், கூட கூட்டு போகிறதுக்கு. அவன் இன்விடேஷனை பார்ப்போம். ஆமாம், அது அப்படியே பெரிய தாஜ்மஹால். போய் பாரு. ஹாய். ஹாய். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சத்தியமாக எனக்கு அரவிந்த் உன் கசன்னு தெரியாது. நம்ம பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லவ் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் சொன்னாங்க, ஓகேன்னு சொன்னேன். இப்போ தான் அரவிந்த் உன் கசன்னு தெரியும். ஓ. ஐ ஹேட் டு டாக் டு யூ ஆஃப்டர் தட். ஏன்னா
நம்மலாம் நாளைக்கு ஒரே ஃபேமிலி ஆக போகிறோம் பாரு. நமக்குள்ள எதுவும் ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுல்ல. இல்லை அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம ஓவர். வி ஹாவ் டு மூவ் ஆன். அட்லீஸ்ட் என் கசின் நல்லவன், நீ ஹாப்பியாக இருப்ப. தேங்க்ஸ். அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அரவிந்த் அவன் அம்மா விட்டுட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டானா தனியா? இல்லை அதுக்காக தானே நம்ம பிரிஞ்சோம், அதான். அதனால நம்ம பிரியல தமிழ். எதுக்கு பிரிஞ்சோன்னே உனக்கு தெரியல. இட்ஸ் a shame. இட்ஸ் the way you treated me. நான் கிளம்புறேன். பாய். எனக்கே கஷ்டமாக இருக்கு மச்சான். சொன்னா கேளு, நம்ம வேற எங்கேயாவது பண்ணிக்கலாம்டா. மச்சான் போயிடலாம்டா. அவள் இனிமேல் என் லவ்வர் இல்லை, அரவிந்தோட ஒய்ஃபுங்கிற ஃபீலிங் எனக்கு மெல்ல மெல்ல பழக ஆரம்பிச்சது. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட சேர்ந்து அவர் ஆஃபீஸ்லேயே நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்லி எங்கள் அம்மா என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. வாழ்க்கையில் நமக்கு எது சரின்னு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் எனக்கு யமுனா எனக்கு கிடைச்ச வரம். கொடு. இல்லை காலெல்லாம் உட்கார் உட்கார் உட்கார். ஒரு மாதிரி அமைதியாக இருக்குல்ல? நம்ம ஏதாச்சும் பேசணும். இல்லை ஏன் பேசணுன்னா, அரேஞ்ச் மேரேஜில் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். நான் பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்னை பிடிச்சதா? உன் தவிர ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சது. பிடிச்சது. உங்களுக்கு? இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ இதுக்கும் அதே அர்த்தம் தான். நீ ஏதாவது கேளு. சரி நானே கேட்குறேன். உனக்கு ஹஸ்பண்ட்னா என்ன? ஐ மீன் ஹஸ்பண்டு எதுக்கு வேணும்? என் ஃப்யூச்சரை ஷேர் பண்ணிக்க, என்னை நல்லா பார்த்துக்க, சேஃபாக ஃபீல் பண்ண ஒரு செக்யூரிட்டி. உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்? எனக்கா? எனக்கு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான். நானும் அவனும் ஒன்றா தான் ஹாலில் படுத்து தூங்குவோம். அவன் என்ன பண்ணுவான், என் மேலே கை போட்டு தூங்குவான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எடுத்து விட்ருவேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடென்ட்டில் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நான் காலைல போகும்போது இருந்தான், வரும்போது உனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னால் நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்கப்புறம் நைட்டு ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். நைட்டு எனக்கு கனவு வரும். கனவுல என் தம்பி வருவான். தம்பி வந்து பாத்தியா நான் உயிரோடு இருக்கும்போது மேலே கை போட்டுக்குவேன் உடலை, இப்போ நான் யார் மேலே கை போட்டுக்குவேன்னு கேட்பான். நான் பயங்கரமாக பயம் வந்துடும், பக்கு பக்குன்னு பயந்து எழுச்சிக்குவேன், பயங்கரமாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா மேலே கை போட்டுக்குவேன். ஒரு வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், டே இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் அம்மா மேலே கை போட்டுங்கிற போட படுற அப்படின்னு சொல்லி தனியாக ஹாலில் படுக்க வச்சாரு. நான் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். மறுபடியும் கனவு வரும், பயத்தில் பட்டு பட்டுன்னு எழுச்சிக்குவேன்.
எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா மேலே கை போட்டு தூங்கணும். அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும். சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்க போட்டேன்ல. இல்லை இல்லை, பசிக்குதா? என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம வெக்கம் தள்ள சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகைப்பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தாவே தனியா இருக்கட்டும் வீட்டுக்குள்ள விட்டு வந்தா இவனடி சறுக்கு மரம் விளையாடிட்டு இருக்கான். என்னது சறுக்கு மரம் விளையாடாளா? எங்க நம்ம பிள்ளைக்கு விவரம் தெரியுமா தெரியாதா? ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள். என்ன திடீர்னு பழனி? உனக்கு கல்யாணம் ஆனா பழனிக்கு வர்றதா வேண்டிக்கிட்டோம். ஒரு வாரத்தில் வந்துடுவோம். வீட்டை பார்த்துக்குமா? சரி த. ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி சரி. சொல்லாமல் கொள்ளாமல் நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டுதே இந்நாளும் கைகோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுதே சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் உன்னாலே சேருதே பாரம் கூடுதே தேடாத தேடல்கள் காணாத காட்சிகள் உன்னோடு காண்பதில் நேரம் போகுதே. கதவை தட்டுறாங்க. நாளைக்கு போய் திறந்துக்கலாம். விடுங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? ஏதாவது பேசு. சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகைப்பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள். என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம
எப்பா தமிழ் சீக்கிரம் வாப்பா, டெய்லி உன்னால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ஆஃபீஸ் போகணும். வரேன்ப்பா. சீக்கிரம்ப்பா. பேசாம இருங்க, வருவான். தேவஸ்தை இல்லை. ஹலோ, சரிங்க சார். எங்க எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்றேன். ஓகே சார், நான் கொண்டு வந்துடுறேன். எப்பா தமிழ், போய் ரிசைன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே. எப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், நீ ஆட்டோவில் போயிடு. அப்புறம் எதுக்கு என்ன வான்னு கத்துன? அது வந்து ஒரு நாள் தான் ஆட்டோவில் போயேன்ப்பா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருந்து ரொம்ப டென்ஷனாக வந்தார். என்ன ஏதுன்னு தெரியல, வரும்போது கொண்டாந்தல. ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார். நாங்கள் அவர் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் கேட்டாலும் அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை. பா பா ஷூ போட மறந்துட்டு பாரு. இந்தா போடு. ஏப்பா தமிழ், என்ன இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு. அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயம் மறப்பா. என்ன பெரிய விஷயம்லாம் எதுவும் மறக்கிறது இல்லைல்ல? அப்படி இல்லை, ஒரு ஷூ மறந்ததுக்கு அப்படிலாம் நீ கேட்டுட்டு இருக்க? இல்லை இல்லை, ஆஃபீஸுக்கு போகிற வழியில் நம்ம அத்தையை போய் பார்த்துட்டு போகலாம். நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்ன மேலே ஏதோ பிரச்சனை மாதிரி இருந்தது, ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அது வேறு மேட்ரு. நீ போ. சரி ஓகே. சார் சார் உங்களை உள்ள கூப்பிட்றாரு. அந்த தேவநாதன் அக்கௌண்ட்ஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வாங்க. என்னப்பா என்னாச்சு, என்ன தேடுற? இல்லைப்பா, ஒரு முக்கியமான ஃபைலு, அதை லாக்கரில் வச்சுருந்தேன், காணோம். எங்கே வச்சா? என்ன மறந்துட்டேன் எங்கேயா வச்சுட்டு? எனக்கு மறதி எல்லாம் ஒன்றும். நீ போப்பா, நீ போ. நான் பார்த்து பொறுமையாக தேடி நானும் பார்க்குறேன். என்னப்பா ஃபைல் கிடச்சிச்சா? அது தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னங்க பையன் எங்க? அவனுக்கு நானம்மா பொறுப்பு. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு? என்ன அவனா சின்ன குழந்தையா? அவனுக்கு கல்யாணம் ஆகல. எல்லாம் பொறுப்பானவன் தான், வருவான். நீ ஃபைலை பத்திரமா வை, ஞாபகமா எங்கே வச்சிட போற பார்த்து. அம்மா, அவங்க இன்னும் வரல. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கு. ஆஃபீஸ் நம்பர் அங்கே எழுதி வச்சிருக்கேன், போய் ஃபோன் பண்ணு போ. ஹலோ, தமிழ் சார் இருக்காங்களா? கிளம்பிட்டார் மேடம். ஓ, கிளம்பிட்டாரா? சரி, தேங்க்யூ. ஒரு நாள் லேட்டாக வரதுக்கு இந்த பொண்ணு எவ்வளோ பதட்டப்படுது பாருங்க. சாப்பிட்றீங்களா? என்ன வந்துச்சு அவருக்கு? மாமா அத்தை மேலே பயங்கரமாக கோச்சிக்கிட்டாங்க. அப்படியா? அது ஆஃபீஸில் ஒரு ஃபைலை காணோம், தான் டென்ஷன் ஆகுது. போ. என்ன அப்பா உன்னை பார்த்து கத்துனாராமே? விடுறா, ஏதோ ஆஃபீஸில் டென்ஷன் போல இருக்கு. ஆஃபீஸில் டென்ஷன்னா உன்னை கத்துவார் அவரு? விடுறா, உனக்கு என்ன? நீ போ. உன் பொண்டாட்டி நீ ரொம்ப லேட்டாக வரேன்னு சொல்லி ரொம்ப பதறிட்டு இருந்தா. அப்படியே போட்டேண்ணா. ஏய் போ போ. போகிறாங்க. கழி வை. மாமா,
போன வாரம் கூட வீட்டுக்கு வந்தாரு. பணத்தை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பணம் எல்லாம் இல்லைம்மா, ஏதோ ஃபைல எங்கேயோ மறந்து விட்டுட்டாரா. அவர் திருடிட்டார்னு சொல்றாங்க. என்னங்க என்னம்மா? மயக்கமா வருது. மயக்கமா வருதுங்க. கொஞ்ச நேரம் படுத்துக்கோமா. சார் வாங்க. சாரி. உள்ள வாங்க. பரவாயில்ல, உங்ககிட்ட தனியாக பேசலாமா? ஃபைல் பற்றி உங்ககிட்ட ஏதாவது? இல்லை, எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை சார். ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்ப்பா. அவரை பற்றி தப்பாக பேசினா நான் கழியிடும். பட் கேட்க வேண்டியது என் கடமை. ஏதாவது பேகு எடுத்துகிட்டு வந்தார்? பேகு? என்ன பேக் சார்? பணம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தார்? இல்லை சார், நீங்கள் அவர் ஃபைலை விற்று பணமாக்கிட்டாரான்னு கேட்குறீங்க இல்லையா? இல்லை, அப்படி இல்லைப்பா. கேட்டேன். அவர் இந்த ஃபைலை காண அடிச்சதுனால இந்த பென்ஷனு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் எதுவும் வராது. உன்னையும் வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தெரியும் சார். ரொம்ப சாரிப்பா. உனக்கு எதாவது உதவி வேணா என்கிட்ட கேளு. சரி சார், தேங்க்ஸ். பார்த்துக்க தமிழ். அம்மாவை பார்த்துக்கப்பா. படுத்துக்கல? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சூசைட் பண்ணிக்கிட்ட வீடுன்னு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்கம்மா. அதோட ஃபைல திருட்டாரு அது இதுன்னு நியூஸ்ல வேற வந்துச்சு. அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரி பேசுறாங்கம்மா. அதனால நீங்க ஒரு வாரத்துல வீடை காலி பண்ணிட்டீங்கன்னா. யோ, திடீர்னு காலி பண்ணால் நாங்கள் எங்கேயா போகிறது? வீட்டுக்கு ஒழுங்காக தானே வாடகை தரோம். இல்லப்பா, என்னால் இனிமே இந்த வீட்டில் இருக்க முடியாதுப்பா. சரி, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாங்க. என்னங்க எப்படி பண்ணிக்கிட்டாரு? பிரச்சனை என்னன்னு சொன்னாருங்களா? ஒண்ணுமே சொல்லலையே. என்ன பண்ண? அம்மா யமுனா, அது அண்ணனுக்குமா, அதை வச்சுட்டு போ. நான் மாப்பிள்ளைக்கு வேற போட்டு தரேன். நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாங்க. இன்னைக்கே முடியும்ல? அப்பா இல்லை, இருந்த வீடு இல்லை, செஞ்ச வேலை இல்லை, எல்லாமே தலைகீழ மாறி இன்னைக்கு இங்கே இருக்கோம். என்னங்க இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லைவா? தமிழ், யமுனா சாப்பிடல, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. போப்பா. ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு உனக்கு யாராவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இந்தா சாப்பிடு. என்னம்மா? இப்படியே இருந்தால் எப்படிங்க? நாங்கள் 2 பேரும் உங்களை நம்பி தானே இருக்கோம். நான் ஏன் எங்கள் வீட்டில் கூட இருக்க வேண்டாம்னு சொன்னேன்னா? நீ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? நம்ம அங்கே இருக்கும்போது யாராவது ஏதாவது உங்களை சொல்லிட்டாலும் இல்லை வேறு விதமாக நடந்துட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டாங்க. என் வீட்டில் எல்லாம் நல்லவங்க தான், எனக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் எனக்கு அதை விட உங்களை பிடிக்கும். எனக்கு பொறுக்க போகிற குழந்தைக்கு எல்லா சொந்தமும் வேணும். அதான் நான் உன்னை எதுவுமே கேட்கலையம்மா. அதான் கஷ்டமாக இருக்கு. எங்கள் அம்மா நெத்தியில் போட்டு இல்லை. நான் அப்பா ஆக போகிறேன், என்னால் சிரிக்க கூட முடியல. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ படுத்து தூங்க நல்ல இடம் கூட இல்லை. எங்க நீங்கள் அழுத அப்புறம் என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலம்மா, தாங்க முடியல. ஜோடி நிலவே பாதி உயிரை சோகம் ஏனடா தேம்பும் மனதை தான்
விழுந்து போகும் உந்தன் காயம் பழகி போகும் மண்ணில் விழுந்த பூவும் சிறு காற்றில் பறக்க கூடும் தாங்க தாங்க பாரங்கள் காலம் தந்தவை காண வேண்டும் ஆயிரம் கோடி புன்னகை தாங்கிக் கொள் என் கண்மணி சாய்ந்து கொள் என் தோளில் நீ வானம் பூமி காற்றை தாண்டி வாழ்ந்து பார்க்கலாம் ஜோடி நிலவை பாதி உயிரை சோகம் ஏனடா தேம்பும் மனதை தாங்கும் அடியில் சாய்ந்து கொள்ளடா காயம் மறைந்து போகும் உந்தன் காதல் பழகி போகும் மண்ணில் விழுந்த பூவும் இன்று காற்றில் பறக்கக்கூடும் சார் எங்கள் அப்பா உங்கள் கூட தான் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பார் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா கடைசியாக இப்படி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரா? இல்லைப்பா, எதுவுமே சொல்லேப்பா. இல்லை அந்த ஃபைல் விஷயமா உங்ககிட்ட ஏதாவது? இல்லை தம்பி. என்னங்க குழந்தை நகர்ந்துங்க, தொட்டு பாருங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம லைஃப் எப்படிலாம் அம்மா மாறிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி இல்லை எனக்கு தெரியும். ஆனால் நம்ம அடுத்து என்னன்னு யோசிக்கணும்ல. நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல. எங்கள் அப்பா இப்படி ஏன் பண்ணிக்கிட்டாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நானும் என்னால் எவ்வளோ முடியுமோ விசாரிச்சு பார்த்துட்டேன். அவர் 25 வருஷமாக வேலை செஞ்ச ஆஃபீஸ் இந்த உலகம் அவர் திருடன்னு சொல்கிறத கேட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியலம்மா. சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை என்னால் கவனிக்க முடியல. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. இல்லை பரவாயில்லம்மா. ஒரு நிமிஷம் என்னங்க. பைத்தியமா உனக்கு? வயிற்றுல குழந்தையோட இப்படி ஓடி வர? என் மேலே கோச்சிக்கிட்டு சாப்பாடு எடுக்காம வந்துட்டீங்க, அதான். உன் மேலே எனக்கு கோச்சிக்கவே தெரியாது யமுனா. உன் மேலே கோச்சிட்டு நான் எங்கே போவேன்? நீங்கள் போனது பார்த்தா அப்படி தெரியல. என்னோட சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாமே நீ தான் யமுனா. சரிப்பா. எனக்கு என்ன பண்றீங்க? வீட்டில் விட்டுறேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் என் பொண்டாட்டி தான் நான் தூக்கிட்டு போகிறேன். தம்பி, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்பா. நீங்கள் ஆஃபீஸில் வந்து கேட்கும்போது என்னால் சொல்ல முடியல. கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்கள் அப்பா ஃபைலை எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆஃபீஸர் ஏதோ கொடுத்தாருனோ அதை எங்கேயோ மறதியில் வச்சுட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்க? இல்லை சாரு, பணம் எங்கே? பணமா? என்ன பணம்? இல்லைல்லப்பா, நான் ஏதோ வளர்றேன். இல்லை பணம்னு ஏதோ சொன்னீங்க. ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்க ஆரம்பித்ததும் அவர் மழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளாரிட்டி கிடைக்கும்.
பெரிய பேக் எதுவும் பணம் பணம் ஏதாவது எடுத்துட்டு வந்தாரா? உட்கார். அப்புறம் சொல்லுப்பா. சார், நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பணம் ஏதாவது கொடுத்து வச்சுருந்தீங்களா சார்? அதை அவர் மறதியில் தொலைச்சிட்டாரா? சொல்லுங்கள் சார், நான் யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேன் சார். தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். 5 கோடி. 5 கோடியா? 5 கோடி. அட இதுல இல்லைன்னா மாற்றி கட்ட வேண்டியதானே? முடிச்சிட்டேனே. ஹலோ ராகவன் சார், சொல்லுங்க சார். கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? இப்போவா? இப்போ. உங்கள் வீட்டுக்கா சார்? ஆமாம். ஒரு ½ அன் ஹவரில் வந்துட்டுங்களா? சார், எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கள் சார். இந்த பேக்கை கொஞ்ச நாள் பத்திரமா வச்சுருக்கணும். சரிங்க சார். இந்த பேக்கில் 5 CR இருக்கு. நான் கேட்கும்போது கொடுத்தா போதும். சார், 5 கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய பணம் என்கிட்ட போய்... புரியுது. நீங்கள் நியாயமான ஆள். உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது. உங்களுக்கு இது செட் ஆகாது. ஆனால் நாளைக்கு எனக்கு CBI ரெய்டு வரதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் யாரையும் நம்ப முடியாது. அது வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா போதும். அதுக்கு இல்லை சார். ப்ளீஸ் ராகவன் சார், இந்த உதவியை நீங்கள் பண்ணலன்னா என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. என் மான மரியாதை எல்லாம் போயிடும். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடும். ப்ளீஸ் ராகவன். சரி சார். 6 மாதம் கழிச்சு திருப்பி கேட்டா பணம் எங்கே? சார், அது வந்து... என்ன ராகவன்? பணம் பணம் எங்கே வச்சேன்னு தெரியல சார். என்னது? எங்கே வச்சேன்னு தெரியலையா? இல்லை சார், அது இல்லை சார். எங்கேயோ வச்சு மறந்துட்டேன் சார் நான். ராகவன் சார், இந்த மாதிரி குண்டூசி, பேனா, பர்ஸு இப்படி மறந்து இருக்கலாம். ஆனால் முழுசாக 5 கோடி ரூபா பணம் மறந்துருச்சுன்னா... சார், அது எனக்கு ஒன்றுமே புரியல சார். எனக்கும் தான். நான் உங்ககிட்ட கொடுத்தது கருப்பு பணம். அதை நான் உங்ககிட்ட கொடுத்தேங்கிறதுக்கு சாட்சி இல்லை. அதை நீங்கள் இப்போ மறதியில் தொலைச்சிட்டேங்கிறதுக்கும் சாட்சி இல்லை, இல்லையா? ஐயோ சார், அந்த பணம் எனக்கு வேணாம் சார். அதை எங்கே வச்சுட்டேன்னு தெரியலன்னு தான் சார் சொன்னேன். சரி, நீங்கள் போங்க சார். போங்க. பார்த்து ராகவன், அதிக பணம் ஆபத்தானது. இன்றைக்கி நல்லா யோசிங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆனால் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக பணத்தோடு வாங்க. நம்புகிற மாதிரியா இருக்கு? சார், எங்கள் அப்பா திருடலாம் மாட்டார் சார். அதனால தான் நான் கூப்பிட்டு கொடுத்தேன். அப்போ என் பணம் எங்கே? அப்போ எங்கள் அப்பா தொலைச்சதா சொன்ன அந்த ஃபைலு? சார், அந்த ஃபைலை காணும் சார். நல்லா தேடி பார்த்தேன் சார், இப்போ காணும் சார். நேற்று பணத்தை காணும்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஃபைலை காணும்னு சொல்கிறீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சார். சத்தியமாக என்னோட லாக்கரில் தான் சார் வச்சுருந்தேன். அப்புறம் எங்கே போச்சு? ரொம்ப தொலைக்கிறீங்களே ராகவன். அந்த ஃபைலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? அந்த ஃபைல் கிடைக்கலன்னா உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். சார், நான் லாக்கரில் தான் சார் வச்சுருந்தேன். ராகவன், முதல்ல பணத்தை கண்டுபிடிங்க. பணம் கிடைச்சா ஃபைல் தானாக கிடைக்கும். ஃபைலை எடுத்து வச்சுக்கிட்டு அரெஸ்ட் ஆகிடுங்கன்னு மிரட்டினா பயந்து திருடின பணத்தை கொடுத்துருவார்னு நினச்சேன். ஆனால் அவர் இப்படி பண்ணிக்குவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல பணத்தை கண்டுபிடி, ஃபைல் தானாக கிடைக்கும். உன் வேலையும் சேர்த்து நானே வாங்கி தரேன். இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு. எனக்கு எப்படி தெரியும்? அவர் எங்கேயோ மறதியில் வச்சுட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம்? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம பின்ன? எங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னார் தானே கேட்டேன். அவர் புள்ள நீ ஒன்ட்டே எதுவும் சொல்லணும், என்டேண்டா சொல்ல போறாரு. மச்சான், தப்பாக எடுத்துக்கலான்னு ஒன்று சொல்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு வேறு ஃபேமிலி மாதிரி ஏதாவது, அவங்க பசங்க அவங்கள செட்டில் பண்ணணுன்னு ஏதாவது? ஏய், தெரிலன்னா தெரிலன்னு சொல்லு.
அதை விட்டு தேவையில்லாம பேச வேற மாதிரி ஆகிடும். நீங்கள் தான் அந்த ஃபைலை விற்று 50 கோடி ரூபா பணம் பண்ணிட்டீங்களே, நாளைக்கு அந்த பையன் பணத்தோட வந்து நின்னான்னா அந்த பணம் என்னாச்சுன்னு என் மண்டையை உறுத்திக்கிட்டே இருக்கியா? ஒருவேளை அந்த பணத்தோட அவன் வந்துட்டானா அப்போ பார்ப்போம். கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பணம் பற்றி கேட்டார், இன்னைக்கு தமிழோ வந்து கேட்குறாரு. என்ன நடக்குது அரவிந்த்? நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இதில் இன்வால்வ்டா? நானே கடுப்பில் இருக்கேன். சாம்போ தனியாக விடு. என்ன கடுப்பு உனக்கு? தனியாக விடுன்னு சொல்கிறேன்ல, ஒன்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் என்கிட்ட சொல்ல முடியாது? முடியாதுன்னா முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேட்குறேன். அப்படி என்ன சொல்ல முடியாத விஷயம்? ஏதோ இருக்கிறதுனால தான் நான் மறைக்கிறேன். ஆமாண்டி, ஒன்றெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் போய் அப்படியே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை சொல்லுவேன். ஒன்றெல்லாம் எதுக்கு சொல்லணும்? எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? ஏய் நடிக்காதரி, தமிழும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏய் பார்த்தேன்டி, எல்லாத்தையும் பார்த்தேன். அவன் நான் அவாய்ட் பண்ணிட்டு பின்னாடி சுற்றுறத பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஒன்றை பார்த்தேன். நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தேன். லைஃப்பில் எல்லாமே என்னை விட அவனுக்கு ஏன் பெட்டராக கிடைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் நான் அவங்க நடுவில் வரலப்பா, நீங்களாக தான் பிரிச்சிங்க. அப்புறம் நான் அவனை எடுத்துக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் எங்கள் அம்மாட்ட ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் வீட்டில் போய் பேச சொன்னேன். இப்போ நீ நீ ஏன் அவனை இவ்வளோ ஹேட் பண்ணுற? அப்போ அவங்க அப்பா பணம் நான் தாண்டி எடுத்தேன். அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அதுக்கு? டேய் இதில் 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 5 கோடியா? என்ன மாமா, ஏது இந்த பணம்? இது என் ஆஃபீஸர் தப்பான வழியில் சம்பாரிச்ச பணமா. யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாளைக்கு அவர் வீட்டுக்கு ரைடு வர போகிறாங்களாம். அதனால இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து பத்திரமா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோன்னு சொன்னார். மாமா ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுது மாமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. சரி, இதை ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க? நான் இருக்கிறதோ குவார்ட்டர்ஸில், அங்கே இதை எடுத்துகிட்டு போக முடியுமா? அது இல்லாமல் போன வாரம் தான் பக்கத்து வீட்டில் நகை திருடு போயிடுச்சு. அதனால தான் சேஃபாக இருக்கட்டும் போய் இங்கே கொண்டு வந்தேன். ஆஃபீஸர் கேட்ட உடனே நான் உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிறேன். போய் பத்திரமா எடுத்துகிட்டு போய் உள்ள வை. ஓகே மாமா, ஆனால் அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. கருப்பு பணம் ரைட்னா அம்மா பயந்துரும். நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீயும் தமிழ்கிட்ட உங்கள் அத்தை கிட்டலாம் எதுவும் சொல்லாது. 1008 கேள்வி கேட்பாங்க. அதுவும் இந்த தமிழ் இருக்கானே, பிஸ்னஸில் யூஸ் பண்ணிட்டு பணத்தை நான் திருப்பி கொடுத்தலாம் தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அவர் வந்து பணத்தை திருப்பி கேட்பான்னு எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட கொடுத்தன பணம், அதை அந்த ஆஃபீஸர் திருப்பி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. போய் எடுத்துகிட்டு வாப்போ. என்ன சொல்கிற மாமா? இந்த பணம் டேய் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஆஃபீஸர் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தனே ஒரு பிளாக் பேகு, அதான். போய் எடுத்துகிட்டு வா. மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல மாமா. என் கல்யாணத்தன்னைக்கு பேக்கு இல்லை மாமா, அந்த மாதிரி எந்த பேக்குமே என்கிட்ட நீங்கள் கொடுக்கல மாமா. விளையாடாதடா, போடா போய் எடுத்துகிட்டு வா. மாமா நான் சீரியஸாக தான் மாமா சொல்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் என்கிட்ட கொடுக்கல. டேய் எதில் விளையாடுறதுன்னு இல்லை, போடா. என்னாச்சுண்ணே? இல்லைம்மா, என் ஆஃபீஸர் என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுக்க சொன்னார். அதை நான் இவங்கிட்ட கொண்டாந்து கொடுத்து பத்திரமா வச்சுக்கிடான்னு சொன்னேன். இப்போ கேட்டால் பணமே கொடுக்கலன்றான். எதில் விளையாடுறதுன்னு ஒரு விவசாயம் வேணாம். டேய் என்னடா கொண்டு வந்து கொடுப்போ. மா அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. கொடுத்துருந்தா நான் ஏமா இல்லைன்னு சொல்ல போகிறேன். மாமா நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டு வளர்ற. டேய் யாரை பார்த்து மறந்துட்டு வளர்றங்கிற? அடி மாமா அடி. எனக்கு அப்பா இல்லைங்கிறனால தானே யார் வேணாலும் வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கலான்னு ஆயிடுச்சு. என்னண்ணே கையெல்லாம் ஓங்குற? அவன் தான் இல்லைங்கிறான்ல. என் புள்ள போய் சொல்ல மாட்டான். மாமா நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காத. உனக்கு கொஞ்ச நாளாகவே மறதி ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருந்துச்சு. நானும் தமிழ்கிட்ட சொன்னேன் டாக்டர்கிட்ட காட்ட சொல்லி. இப்போ பாரு. நல்லா யோசிச்சு தான்ப்பா சொல்கிறேன். நான் பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன். இல்லை மாமா, நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்ட. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தேன். ஆனால் அடுத்த நாள் தமிழோட வந்து நின்னாரு. தமிழுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அவர் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல போல. டேய் அரவிந்த் ப்ளீஸ்டா, எடுத்திருந்தா கொடுத்துட்றா. வேற எதுக்காகவும் இல்லைடா. எனக்கு நானே பைத்தியமாயிட்டணும்னு பயமா இருக்குடா. ஏன் மாமா இப்படி பண்ணுற? இல்லாத பணத்தை நான் எப்படி கொடுப்பேன்? செத்துட்டான்னு கொஞ்ச நாள் பணத்தை வெளியெடுக்காமல் இருந்தேன். இப்போ தான் பிஸ்னஸில் இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் வந்து கேட்டு போகிறான். இவனுங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? மனுஷனே இல்லை. போடி. அவனா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா? எவனோ ஒருத்தனோட திட்டு காசு தானே. ஏய் எங்கடி போற? என்னடி உனக்கு?
யமுனா எப்படி இருக்கீங்க? அப்படியே போகுது. வீட்டில எல்லாம் இருக்காங்க. தமிழ் அவருக்கு என்ன, அப்படியே தான் இருக்கார். காலையில் கடைக்கு வேலைக்கு போவார், நைட்டு தான் வருவார். எங்கள் அத்தை அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பாங்க. முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை. அந்த சந்தோஷம், சிரிப்பு, அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு குழம்பி குழம்பி, மற்ற எல்லாம் கூட பரவாயில்ல. எப்பவுமே அவருக்குள்ள துருன்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனை காணும். எங்ககிட்ட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள குமரி குமரி. அவர் யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? குழந்தை மாதிரி நீ தழுதார். அவர் எதுக்கு கண்டு கசக்கணும்? ஏதோ பைத்தியம் மாதிரி என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களையும் அழ வச்சிட்டேன். இல்லை அதில் இல்லை, நான் அப்படி பேசக்கூடாது. சாரி. இல்லை, நான் சொல்றது கேளுங்க. தமிழ் அப்பா செத்ததுக்கு அரவிந்தா காரணம். தமிழ் அப்பா கொடுத்த பணத்தை அரவிந்தா வச்சுட்டு இருக்கான். புள்ள மாதிரி வளர்த்தேன் அவனை. அவன் ஏன் அப்படி பண்ண? அப்பாவை கொண்டு ஒரு வாட்டி அவனை விட்டுடாத தமிழ், அவனை விட்டுடாத, அவனை விட்டுடாத. நானே வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். பணம் இங்கே இல்லை. அரவிந்த் ஏதோ எடுத்து லீஸ்க்கு எடுக்கணும்னு இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்தா. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது.
ஹலோ சார். சொல்லுங்க. அரவிந்த் உங்களை பார்க்க சொன்னார். அதான் நாளைக்கு டீலை க்ளோஸ் பண்ண போகிறோமே, அப்புறம் என்ன? டீலை க்ளோஸ் பண்ண போகிறோம், இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரெக்டாக பேசிட்டு வர சொன்னார். ஐயா எத்தனை தடவை சொல்கிறது? மொத்தம் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், மாதம் 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ், பக்கத்தில் ஐடி கால் சென்டர் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. நீங்கள் மொத்தமாக பிளாக்ல தரதுனால தான் உங்களுக்கு முடிக்கிறேன். டீல்லாம் ஓகே சார், அந்த டீல் பேசுகிற இடம் தான். இதை பாருப்பா, நான் எல்லா டீலும் ஸ்வேதா பார்க் ஃபேமிலி ரூமில் தான் முடிக்கிறது. காலையில் 7 மணிக்கு அங்கே வந்துருங்க. ஸ்வேதா பார்க் ஓகே சார், ஆனால் டைம் தான் 7 மணி வேணாம், ஒரு 9 மணிக்கு வச்சுக்கோமா, அதுதான் எங்களுக்கு நல்ல நேரம். சரி ஓகே. அப்போ நான் வரேன் சார். கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கேன் மச்சான், வா. உட்கார். வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேணும் மச்சான், நீங்கள் வரக்கூடாது, உன் கையில் இந்த பணம் இருக்கக்கூடாதுன்னு. எப்படிடா மனசு வந்துச்சு? எங்கள் அப்பா செத்துட்டாரு, அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே இருக்கியே. எங்கள் அம்மா உன்னையும் புள்ளமாக எதனடா வளர்த்தாங்க. உங்கள் அப்பா சூசைட் பண்ணிப்பாரு நான் எதிர்பார்க்கல, சரியா? ஆனால் எனக்கு இப்போ இந்த பணம் ரொம்ப முக்கியம். வேணா நம்ம இந்த பணத்தை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம். பங்கு போடுறியாடா பணத்தை? எங்கள் அப்பாவுக்கு சின்ன வீடு இருக்குன்னு சொன்னவன் தானே நீ? நீ ரொம்ப நல்லவன்டா. வேணா வேணா நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அப்பா நைட்டெல்லாம் உட்காந்து புலம்பு வர்றா. எப்படிடா மனசு வந்துச்சு? நீ யாரத்தான் தானடா. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே மீதி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. 24 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆச்சு. ஹேமா ஹேமா ஏய் ஹேமா, எல்லாத்தையும் நேரம் அவன்கிட்ட போய் நீ தானே போட்டு கொடுத்த. நீ அடிச்சு அதை வாங்கிட்டு இருக்கிற பொண்ணு நான் இல்லை, திரும்பி விழும். ஏய் என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஹஸ்பண்டுக்கு லாயலா இல்லாத நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. முதல்ல நீ ஆம்பளையான்னு பாரு, அப்புறம் நான் பொண்ணா இல்லையான்னு யோசிப்போம். என்னை விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. சொல்றி, உனக்கு என்ன விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா உனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பரவாயில்லையா? பாக்கி பணத்தை அசிங்கப்படாம நீயே போய் கொடுத்துடு. எச்சத்தனமா பண்ணாத. என்னங்க? என்னம்மா? ஒரு நிமிஷம் மேலே வாங்க, சீக்கிரம். அங்கே பாருங்க. என்ன? அந்த ஆள் நம்ம வீட்டை கை காட்டி காட்டி ஃபோனில் பேசிட்டு இருந்தான். வீட்டில் பணம் வேற இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஒன்றும் இருக்காதுமா, நான் என்னன்னு கேட்குறேன். நீ வீட்டில் இரு. என்னம்மா? என்ன பார்க்க தானே வந்தீங்க?
இந்த பணத்தை புடுங்கிட்டு போயிட்டல. அது உன்கிட்ட மறுபடியும் எப்படி திருப்பி எடுத்துக்கணும் எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான் என்ன தேடி ஆள் அனுப்புனியா? எதே ஆளா? அந்த பணத்தை நானே பிடுங்குவேன்டா. மச்சா, ஏதோ சொந்தமா நீயே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் மாதிரி பேசுற. பார்த்து மச்சான், பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். ஜாகிரதை. ஆள் அனுப்புறேன்டா. ஹலோ, நான் யாரும் என்னன்னு வேணா உங்க வீட்டுக்கு ரைடு வருது. என்னது ரைடுப்பா? ரெய்டா? தேவனாத ஃபைல் விஷயமா. இந்த வீட்டில் எப்படி சார் அந்த ஃபைல் இருக்கும்? எனக்கு தகவல் கிடைச்சது, பாத்துக்கப்பா. என்னங்க? நம்ம வீட்டுக்கு அந்த ஃபைலை தேடி வராங்களாம். எப்படி? எங்க பணம்? ஆண்டி, அம்மா ஈவினிங்கா வீட்டுக்கு வராங்க. மச்சான், என்னடா இது உடனே நீங்க என்னப்பா? எடுத்துட்டு போ. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல இதை இங்கேருந்து எடுத்துட்டு போ. வி ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். சர்ச் வாரண்ட். நாங்கள் உங்கள் வீட்டை சர்ச் பண்ணுறோம். நான் சொன்னால் நீங்கள் கேட்கவா போகிறீங்க? நாங்களே நொந்து போயிருக்கோம். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? சாரி ஃபார் த ட்ரபிள். ஹலோ. என்ன மச்சான், நான் அனுப்புனாலுங்க ரைடு வந்திருப்பாங்களே. தெரியும்டா, இது உன் வேலையாக தான் இருக்குன்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மச்சி. ஓ, பணத்தை குமரன்ட்டு கொடுத்து வீட்டில் வைக்க சொல்லியிருக்கியா? அநேகமாக நீ குமரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே சொன்னலடா, நான் வந்துட்டு அந்த 1 கோடி எடுத்துருவேன்னு. பணம் கூட தகுதி பார்த்து தான் மச்சான் தங்கும். உன் ஃபேமிலிக்கே அந்த தகுதி இல்லை. நீ போய் இந்த ஹீரோவெல்லாம் விட்டுட்டு உன் குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பாரு. வாழ்க்கையில் எப்போவுமே ஒருத்தன் ஜெயிக்க பிறந்திருப்பான்டா. அவன்கிட்ட ஒருத்தன் தோக்க பிறந்திருப்பான். நான் ஜெயிக்க பிறந்தவன்டா, நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் மச்சான், பணத்தை காப்பாற்ற முடியல. சாரிடா. அண்ணா, நான் தமிழ் பேசுகிறேன். சொல்லுப்பா. அண்ணா, எனக்கு ஒரு நம்பரோட லாஸ்ட் 15 நாளோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வேணும். கிடைக்குமாண்ணே? தம்பி, நம்ம இருக்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு 15 நிமிஷத்தில் ட்ரேஸ் பண்ணிடலாம். வந்துருங்க. மச்சான், லாஸ்ட் 15 டேஸாக அவனோட நம்பர் சுவிச் ஆஃபில் தான்டா இருக்குது. அவன் ஆன் பண்ணப்போ அடிக்கடி பேசினது இந்த நம்பர்ஸ் தான். 23 ஃப்ளாட்டோட இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு போச்சு. பாக்கி 23 ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வாங்க. யோ, என்னையா நீ? எப்படி நம்ம பேச டீலாம் மற்றவங்களுக்கு தெரியுது? நான் ஏன் சொல்ல போகிறேன்? நீ அனுப்புனதா ஒரு ஆள் வந்தான், ஃபுல் டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு 7 மணி 9 மணியாக மாற்றிட்டு போ. யோ, யார் வந்து கேட்டாலும் சொல்லிடுவே எல்லாத்தையும். இது ஏமா நம்பரா? இது அவங்க அம்மா நம்பரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணு. என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ண மாட்டியா? ஜென் பில்டர்ஸ். இது அந்த பில்டர் நம்பர் மச்சான், ஜென் பில்டர்ஸ். சரி விடு. இப்போ என்கிட்ட பணம் இருக்கு. நம்ம டீல் இருக்கா இல்லையா? அந்த இடம்லாம் எப்போ போச்சு. நீ சரியான ஆளானு தெரில, இந்த பணம் சரியான பணமானு தெரில. ஏன் வேணா வர்றான் போகிறான். எனக்கு உங்க கூட டீலிங்கே வேண்டாப்பா. இந்த நம்பருக்கு அடிக்கடி பண்ணியிருக்காண்டா. ஹலோ. ஹலோ, யாருங்க? சார், அந்த அந்த பணம் மேட்ரு. எந்த பணம்? அதான் சார், அந்த பிஸ்னஸ்க்கு அந்த பணம். ஹலோ, என்ன பிசினஸ்ங்க? சார், அந்த பணம் சார், பணம் மேட்ரு. யார் நீங்க? சார், எனக்கு கான்டாக்ட் கொடுத்து தான் சார் ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு கான்டாக்ட் கொடுத்தாங்க சார். யார் கொடுத்தா? உங்க பேர் என்ன? அதான் அந்த இவரு. ஹலோ, ராங் நம்பர், போன வைங்க. மச்சான், இந்த நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்டா. என்னம்மா ஹேமா டார்லிங், என்ன பண்ணுறீங்க? புருஷனை எப்படி காலி பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுறீங்களா? எப்படி? அவன் என்கிட்டருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவானா? இதோ பார், அவன் என்கிட்டருந்து எடுத்துகிட்டு போன பணம். உன் முன்னாள் காதலாம் அசிங்கப்படுறதை நீ பார்க்க முடியலையே. கேட்குறியா? அவன் நொந்து நூலாய் அழுவுறது நீ கேட்குறியா? ஹலோ. என்னப்பா தமிழ்?
குடும்பமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? உன்னால பாவம் அவங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்களோ. பேசு மச்சான் பேசு. உன் காதலி ஸ்பீக்கரில் கேட்டுட்டு இருக்கா. மச்சான் ஃபோனை வைடா, உன் ஒய்ஃப் முன்னாடி அசிங்கமாயிடும். என்ன அசிங்கப்படுத்த போறியா? எப்படி கண்ணா? மச்சான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபோனை வை. தேவையில்லாமல் உன் ஒய்ஃப் முன்னாடி அசிங்கப்படாது. ஏய், நீ அசிங்கப்படுத்துறா நான் பார்க்கணும். நான் சொன்னது தான். நான் ஜெயிக்க பிறந்தவன், நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். மச்சான் உனக்கு அமிர்தாசன்கிற பேர் ஞாபகம் இருக்கு? எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை? மா இங்கே அமிர்தாசன். நீங்கள்? நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன், ஒரு விஷயமா அவரை பார்க்கணும். யார் நீங்கள்? சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தரை காணோம். அவர் காணாம போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் பேசினவர்கிட்டலாம் விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்படியா? அவர் பேர்? அவர் பேர் தமிழ். தமிழ்ங்கிற பேரில் எனக்கு யாரையும் தெரியாதே. அப்படிங்களா? உங்கள் பேர் தான் சொன்னாங்க. ஐயோ, ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு. ம், தேங்க்யூ. சார், ஆக்சுவலாக நான் பேரை மாற்றி சொல்லிட்டேன். அவர் பேர் அரவிந்த். ஹலோ, இதை பாருங்க, அரவிந்த் என் ஃப்ரெண்டு தான், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது, கிளம்புங்க. அப்பா நம்மள இந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல. வா வேற எங்கயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கலாம். வா வா அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஒன்றும் இல்லைம்மா. அந்த ரூம்ல தான் இருப்பாங்க. எதுக்குடா உங்ககிட்ட அவன் பணத்தை கொடுத்தான்? சார், பிசினஸ்க்காக கருப்பு பணத்தை ஒயிட்டாக்க சொன்னார் சார். எனக்கு வெறும் கமிஷன் தான் சார். மச்சான், என்கிட்ட இருந்த 1 கோடி நீ எடுத்துட்ட. ஆனால் உன்கிட்ட இருந்த பாக்கி 4 கோடி இப்போ என் கையில். நான் தான் சொன்னேன்ல, ஃபோனை வை, பொண்டாட்டி முன்னாடி அசிங்கப்படாதுன்னு. கேட்டியா? அது என்ன சொன்ன? பணம் கூட தகுதி பார்த்து தான் கூட இருக்கும், உன் குடும்பத்துக்கே அது இல்லையா? நீ என் குடும்பம் தானே மச்சான், அதான் பணம் உன் கையை விட்டு போயிருச்சா? நான் உன்கிட்ட தோக்க பிறந்தவனா? மச்சான், தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தோக்கலாம், ஃப்ரெஞ்சு தோக்கலாம், கொரியன் தோக்கலாம், ஜாப்பனீஸ் தோக்கலாம், சைனீஸ் தோக்கலாம், இட்டாலியன் தோக்கலாம், ஸ்பானிஷ் தோக்கலாம், ஜெர்மன் தோக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தோக்கவே முடியாதுடா. என்ன 4 கோடி போச்சா? 4 கோடியை விட்டுட்டு 1 கோடி எடுத்துட்டு வந்ததுக்கா இவ்வளோ வந்தா? என் பழைய காதலன் வாய்ஸ் என்னவோ கணீர்னு தான் இருக்கு. உன் வாய்ஸை தான் காணோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு மேல், உயிருக்கு மேல். இப்போ எதுக்கு எனக்கு தேவையில்லாம விலகாப்பெல்லாம் நாளைக்கு? சரி, குழந்தைகிட்ட இப்போ என்ன பேசினாலும் குழந்தைக்கு கேட்கும். ஏதாவது பேசுங்க. சொந்தக்காரங்க யாரையும் நம்பாதடா. இப்படி தான் பேசுவாங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். நான் இப்போ கிளம்புறேன் ஆண்டி.
வர யமுனா. ஏம்மா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? தங்கிட்டு காலையில் போயேன். இல்லை ஆண்டி, பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். சரி சரி, உனக்கு இங்கே அவ்வளோ வசதி இருக்காது, பரவாயில்ல. ஐயோ அப்படிலாம் இல்லை ஆண்டி. இரேன், நம்மளும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்ல. சரி இருக்கேன். ஏய், என்னம்மா இங்கே வந்து படுத்துட்டா? இங்கே கொசு கடிக்குமா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள கம்ஃபர்டபுளாக தான் படுத்துருக்கா, கவலைப்படாதீங்க. சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்த்தேன், நீங்கள் பார்த்து அவளோட பெட்டை ரெடி பண்ணுது. அது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் பார்த்துக்கணும்லம்மா. என்ன பாருங்க, நல்லா பாருங்க. உங்கள் மனசில் அவன் மேலே கொஞ்சோண்டு லவ் இல்லை? சே, பைத்தியம் மாதிரி பேசாத. இல்லைன்னு சொல்லி. நான் உன்னை மட்டும்தாண்டி லவ் பண்ணுறேன். போதும். ஐ லவ் யூ டி. ஐயோ அப்பாபா, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் இன்னும் உன் வாயிலேருந்து அது கூட கேட்கவே இல்லையே. லவ் யூ. அடேங்கப்பா, என்ன ரொமான்ஸ். சாப்பிடுங்கடி. இப்படி ஒரு பொழப்பு தேவையா? பூட்டின ரூம்குள்ளே பைத்தியம் மாதிரி உனக்கு நீயே தனியாக பேசிட்டு இருக்க. நாங்கள் இன்னும் உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்கோம் தெரியுமா? அவங்களுக்கு நீ தான் அவங்க அண்ணனை கொன்னேன்னு தெரிஞ்சா பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். என்ன மச்சான், எது நிஜம் எது பொய்னே புரியலையா? எல்லாரும் உன்னை பைத்தியம்னு சொல்கிறாங்களா? தனியாக பேசிகிட்டு இருக்கியாமே, நீ ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டாக பார்க்குறது நல்லது மச்சான். ஏன்டா அப்படி பண்ண மாமா? நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? என் குடும்பத்தை இப்படி நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டியடா. அப்படி என்னடா உனக்கு பணத்து மேல ஆசை? அநியாயமா என்னையே கொண்டுட்டிய. வா, என் கூட நீயே வந்துரு. வா வா வாடா வா வாடா. தமிழ், ஏன்டா அடி பண்ணுற? நம்ம எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம்டா. அப்போ நம்மக்கிட்ட என்னடா பணம் இருந்துச்சு? உனக்கு நான் இருந்தேன், எனக்கு நீ இருந்த, நமக்கு எல்லாரும் இருந்தாங்கடா.
இப்போ உனக்கு யாரா இருக்கா? எங்கள் எல்லாரையும் விட அப்படின்னடா உனக்கு பணம் பெருசு. உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு நான் வசதியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு இல்லை மச்சான். அந்த ஆஃபீஸர்கிட்ட அந்த பணத்தை நான் கொடுத்துட்டு எங்கள் அப்பா திருடன் இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான். அண்ணா நீ நிம்மதி இழந்து பைத்தியம் பிடிச்சி நாசமாக போய் தான் அது நடக்கணும்னா தேவையில்ல மச்சான். அதனால எங்கள் அப்பா உயிரின திரும்பியா வந்துட போகுது. நான் பாக்கி பணத்தையும் கொண்டு வந்து உன்ட்டையே கொடுத்துட்றேன் மச்சான். நீயே வச்சுக்க. வரேன்டா. அத்தை என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ பணத்தாசையில் இப்படி தப்பு பண்ணிட்டேன். மாமா சூசைட் பண்ணிப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஏதோ என் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடலாம் தான் நினச்சேன். ஆனால் மாமா செத்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. மச்சான் உன் மூஞ்சியில் முழிக்கிறதுக்கு எனக்கு அருகது இல்லைடா. என்னை மன்னிச்சிரு மச்சான். என்ன மன்னிச்சிடுறான். நான் பண்ணுறது எல்லாமே கரெக்ட் மாதிரி இருந்துச்சுடா. ஆனால் எல்லாமே தப்பாயிருச்சு. தப்பு பண்ணிட்டேன் மச்சான். சாரிடா. சாரி. கமன். அடடா தமிழ் வாப்பா உட்கார். உங்களோட 5 கோடி ரூபா பணமும் இப்போ என்கிட்ட இருக்குது சார். நாளைக்கு காலையில் தொலைஞ்சு போன ஃபைல் கிடச்சிருச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள். என் வேலையும் திருப்பி கொடுத்துருங்க சார். சாயங்காலமாக நானே பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன் சார். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டீல் பண்ணிப்போம். இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. ஏன்னா இந்த ஃபைலை வச்சு ஒரு 50 கோடி ரூபா நான் பார்த்துட்டேன். ஸோ என்னால் அந்த ஃபைலை திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால் உன் வேலையும் என்னால் திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. நீயும் செட்டில் ஆன மாதிரி ஆகும், எனக்கும் இந்த பிரச்சனை முழுசாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்னப்பா யோசிக்கிற? நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் 1 கோடி கூட பார்க்க முடியாது. இதை விட அதிர்ஷ்டம் அடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு சார் பணத்தை எடுக்க வீட்டுக்கு ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி 5 கோடியோட நீ முன்னாடி நிற்க கூடாது தான். வந்து நின்று அப்புறம் அந்த ஃபைலுக்கு நான் அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்குமே. என்ன சொல்கிற? நீயும் கஷ்டப்படாமல் செட்டில் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி இருக்கும். எங்கள் அப்பா உயிருக்கு 5 கோடி ரூபா விலை பேசுகிறீங்களா சார்? பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் இருந்துட மாட்டாங்க சார். ஏன் இருக்க மாட்டாங்க? பணத்துக்கு மேலே வேற என்ன இருக்கு? நாளைக்கு காலையில் ஃபைல் திரும்பி வரணும், என் வேலையும் திரும்பி வரணும். இல்லைண்ணா இல்லைண்ணா என்னடா பண்ணுவேன்? உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் நினச்சேன் உன்னை மொத்தமாக அழிச்சிடுவேன். தமிழில் யாராலையும் அழிக்க முடியாது சார். முடிஞ்சதை பார்த்து இவன் 5 கோடி ரூபா பணத்தை வேணாங்கிறான். இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவனுக்கெல்லாம் வன்முறை தான் சரியாக வரும். ஹலோ, எனக்கு வலி வந்துருச்சுங்க. அம்மா இது வரமா. காப்பாத்துங்க.
ஹலோ. நான் சொன்ன டீலை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் சார். தப்பு பண்ணிட்டீங்க. தம்பி, உன்னை நேற்றே விட்டுறக்கூடாது. எப்படி எஸ்கேப் ஆகிட்டேன். என்னோட அடுத்த மூவில் நீ தப்பிக்கவே முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். இங்கேயே தான் இருப்பேன். நீங்கள் தான் உள்ளே போக போகிறீங்க. என்ன உள்ளே அனுப்புகிற அளவுக்கு உன்ட்ட என்னடா இருக்குது? சார் அப்படியே கொஞ்சம் உங்கள் டிவி ஆன் பண்ணி நியூஸ் வைங்க. ஆமாம் சார், நடந்தது அப்படியே சொல்கிறேன். ஏன்னா என் மனசாட்சி என்னை கொல்லுது. என்னோட சீனியர் ஆஃபீஸர் மிஸ்டர் பிரகாஷ்குமார் தேவநாத ஃபைலை திருடின பழிய அவரோட அப்பாவி அசிஸ்டண்ட் மிஸ்டர் விஜயராகவன் மேலே போட்டுட்டார். திருட்டு பழியை தாங்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டே இறந்துட்டார். அது இவருக்கு வசதியாக போயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் எப்படி சார் நம்புறது? எப்படி நம்புறதுன்னா, எல்லாத்துக்கும் தோண போனது நான் தான்மா. நான் தான் ஐ விட்னஸ். எப்படி அவர் என் பக்கம் இழுத்தன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாமே பணம் தான் சார். நீங்கள் சொல்லி கொடுத்த விளையாட்டு தான். உங்கள் 5 கோடி ரூபாய் பணத்தை அவருக்கு லஞ்சமாக கொடுத்து உண்மையை ஒத்துக்க வச்சேன். உங்கள் பணம் உங்களுக்கே யமனா வந்துருச்சு பார்த்தீங்களா? அதிக பணம் ஆபத்தானது சார். குட் பை. முட்டாள், ட்ரெஸ்ல ஏன் இதெல்லாம் சொன்ன? இப்போ நான் மாட்டேன், நீ தானே உள்ளே போவ. சார், நீங்கள் அடித்த 50 கோடி ரூபாயில் எனக்கு 5 லட்சம் தான் கொடுத்தீங்க. அந்த பையன் 5 கோடி ரூபா கொடுத்துருக்கான். என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஜிங்ஜாக் போட்டால் கூட இவ்வளோ பணத்தை நான் சம்பாதிக்க முடியாதுல்ல சார். பாய். சாப்பாடு மறந்துட்டீங்க. தேங்க்ஸ். ஹலோ. என்னம்மா? தூக்கிட்டு போய் விட மாட்டீங்களா? அப்போ ஏதோ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் தூக்கிட்டு போய் விட்டேன். இப்போ தூக்கிட்டு போனால் பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? நீ நடந்து போயிடு. வேணும் தானே சாப்பாடு விட்டுட்டு போனீங்க. உன் கையில் தானே டிஃபன் பாக்ஸ் இருந்தது, கொடுக்க வேண்டியதானே? இந்த இட்லி கடைக்கார பாட்டி நம்மளை கேவலமாக நினைக்க மாட்டாங்க? அதுக்காக அந்த அம்மாவையா தூக்கிட்டு போக முடியும்? என்ன சொல்ல, ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை. என்னென்னவும் உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம வெக்கம் தள்ள. சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச. மல்லிகைப்பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச. உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க. புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க. என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள். என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள். என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள். என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள். சொல்லாமல் கொள்ளாமல் நெஞ்சோடு காதல் சேர. நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டுதே. இந்நாளும் இந்நாளும் கைகோர்த்து போகும் பாதை. கைகோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுதே. சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் உன்னாலே சேர.